இது மாற்றுத்திறனாளருக்கான உரிமைக் குரல். உதவிக்கரம் இணையதள தொலைக்காட்சி. இந்த ரீஹாப் ஹாஸ்பிட்டல் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இடம் நமக்கெல்லாம். ஏன்னா இதே ரீஹாப் ஹாஸ்பிட்டல் தான் 2022ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 15ஆம் தேதியை ஒட்டி நம்ம மாற்றுத்திறனாளிகள் பேரவை அப்படிங்கிறது ஆரம்பிக்கப்பட்டது. அந்த மாற்றுத்திறனாளிகள் பேரவைக்கு ஆரம்பிச்சு ஒரு 6 மரக்கன்றுகள் செடிகள் வந்து இப்போ பெருசாக வளர்ந்துருக்கு. அது இப்போ இவங்க உங்களுக்கு கொண்டு போய் காட்டுவாங்க. ஸோ இந்த பேரவை நீங்கள் காலையில் வரதப்படி சார் சொன்ன மாதிரி நம்ம சிதம்பரம் சாருடைய பிரெயின் சைல்டு அது. ஏன்னா வாரம் அவங்க ஆன்லைன் மீட்டிங் நடக்கும் பொழுது இந்த மாதிரி ஒரு அமைப்பு பண்ணலாம் அப்படின்னு அவருடைய ஐடியாவை நம்ம வரதப்படி சாரை உடனடியாக அதை ஏற்றுக்கொண்டு இந்த வரைக்கும் அது நல்லபடியாக வந்துட்டு இருக்கு. அதை வந்து ஒரு தனி ஒரு அசோசியேஷனாக ஒரு ட்ரஸ்டாக அதை ரெஜிஸ்டர் பண்ணிட்டு அதில் நிர்வாகக்குழு, அப்புறம் அது தவிர மாவட்டங்களில் உள்ள பல செயற்குழுக்கள், அதாவது ஒரு 6 தீமில், அதாவது வேலைவாய்ப்பு, அப்புறம் தொழில், இந்த மாதிரி பல விதமான அக்சசபிலிட்டி போன்ற திமேட்டிக்காக தலைவர்களும் மாவட்ட நிர்வாகிகளும் இதில் எல்லாம் சேர்ந்து நம்ம பண்ணிட்டுருக்கோம். ஸோ இந்த அமைப்பு பற்றி மற்ற முழுமையான விளக்கங்கள் தற்போது கொடுப்பாங்க. இந்த ரீஹாப் ஹாஸ்பிட்டலை பொறுத்த வரைக்கும் இது எப்படி இருக்கு, இதை பார்வை சரியானபடி பார்க்க முடியாதவர்களுக்கு உழைக்குவதற்காக, அதாவது நம்ம இங்கே உட்காந்துருக்கிறது வந்து ஒரு குடில். இந்த குடியில் கிட்டத்தட்ட ஒரு 80 பேர் வரைக்கும் இருக்கலாம். வீல் சேர்லாம் சேர்ந்து உட்காந்துருந்தோம்னா ஒரு 80 பேர் இருக்கலாம். வீல் சேர் இல்லாமல் ஒரு 100 பேர் வரைக்கும் இருக்கலாம். நடுவில் ஒரு மரம் இருக்குது. அந்த இது வந்து ஒரு பிரமிட் ஷேப்பில் பண்ணியிருக்கிற ஒரு அமைப்பு. இந்த அமைப்புக்கு மேலே சோலார் போட்டிருக்கோம். இங்கே கிடைக்கக்கூடிய எல்லா மின்சாரமும் சோலாரிலிருந்து வரக்கூடிய மின்சாரம். இந்த நடுவில் அமைக்கப்பட்டிருக்கிற இந்த குளிரை சுற்றி 4 திசைகள், அதாவது நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது வந்து நான் வரதப்படி சாரெலாம் பார்த்துட்டு இருக்கிறது வந்து தெற்கு திசை. நீங்களாம் உட்காந்துருக்கிறது எதிர்த்தாப்பில் இருக்கிறவங்களாம் நீங்கள் பார்த்துருக்கிறது வடக்கு திசையை பார்த்து உட்காந்துருக்கீங்க. இந்த தெற்கு, வடக்கு, கிழக்கு, மேற்கு 4 பாதையும் அமைச்சிருக்கோம். இது வந்து சென்சரி பார்த்து வச்சுருக்கோம். அதாவது ஒரு பாதையும் ஒரு விதமான கற்களால் பண்ணியிருக்கு. இது நம்ம சிதம்பரம் சார், அப்புறம் மதன் குமார் சார்லாம் போனாங்கன்னா அவங்க கண்டிப்பாக அந்த கால் தொடுவுகளிலே கண்டுபிடிச்சிருவாங்க. 4 டிஃப்ரெண்ட் விதமான கற்களால் இந்த பாதைகள் அமைச்சிருக்கோம். இதுக்கு காரணம் என்னன்னா, இந்த ஆட்டிசம் மற்றும் மன வளர்ச்சி குறைபாடு உள்ள குழந்தைகளுக்கு அவங்க காலில் உள்ள அந்த பாதத்தில் இருக்கிற தொடு உணர்வு மூலமாக அவங்களுடைய இந்த நரம்புகள் ஊக்குவிக்கப்பட்டு அவங்களுக்கு நல்ல பயிற்சி கொடுக்குது. அவங்களுடைய நரம்பு மண்டலத்திற்கு அதுக்கு போகக்கூடிய பிரெயின் அதில் வந்து நல்ல புத்துணர்ச்சி மற்றும் ஊக்கத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத வந்து விஞ்ஞானபூர்வமாக கண்டிருந்திருக்காங்க. அதனால இந்த பாதையில் அவங்க நடக்க வைக்கிறது ஒரு பயிற்சி மாதிரி. அதை 4 பாதையும் 2 பக்கமும் நிறைய செடி வச்சுருக்கோம். அதெல்லாம் வச்சுருக்கோங்கிறத சொல்லுவாங்க. ஏன்னா இங்கே கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்ட செடி வகைகள், பழ வகைகள் இருக்குது. எனக்கு ரொம்ப அதை பற்றி தெரியாட்டாலும் ஓரளவு இங்கே பண்ணிட்டு இருக்கிறவங்க என்னோட மனைவி ரொம்பலாம் சொல்லுவாங்க. அதுக்காக பெரிய சார் சொல்லுவார். அதை தவிர கொஞ்சம் ஃபர்தராக நம்ம கிழக்கு நோக்கி போனோம்னா அந்த வடகிழக்கு பகுதியில் ஒரு சிறிய கற்களால் செய்யப்பட்ட
ஒரு கும்பில் ஒன்று தயார் பண்ணியிருக்கோம். அந்த கும்பிலிருந்து தண்ணி விழும், வாட்டர் ஃபால்ஸு. அதை மோட்டார் போட்டால் வாட்டர் ஃபால்ஸ் வரும். அது வந்து நம்மளுடைய குழந்தைகளுக்கு வந்து அங்கே பண்ணி, அதாவது நம்ம குழந்தைகளுக்கு வந்து குற்றாலம் வரைக்கும் போக முடியாத பட்சத்தில் இங்கே வந்து குடிச்சிடலாம். அதுலேயே அந்த சோலாரில் கொஞ்சம் ஹீட் பண்ணி கொஞ்சம் சுடு தண்ணியாகவும் ஒரு அப்ளை பண்ணியிருக்கோம். அதுக்கு பக்கத்தில் வந்து அவங்களுக்கு சென்சரி ப்ளே ஐட்டம்ஸ், அதில் வாட்டர் ப்ளே ஐட்டம்ஸ் வச்சுருக்கோம். ஒரு 5-20 வாட்டர் ப்ளே ஐட்டம். அது பக்கத்தில் அவங்களுடைய ரெகுலர் ப்ளே ஐட்டம்ஸ். அதில் இந்த இப்படியே சுற்றுவாங்க குழந்தைங்க, ரங்கநாட்டின மாதிரி. அப்புறம் மேலே சறுக்கு மரம், இந்த மாதிரி ஒரு 5-6 வகையான விளையாட்டுகள் இருக்குது. அப்புறம் அவங்களுக்கு வந்து சாண்டு ப்ளே அப்படின்றது, அதாவது காலில் வந்து சாண்டு, அந்த இடத்துல உட்காந்துக்கிட்டு அவங்க சாண்டில் பிடிச்சு விளையாடலாம். அந்த மாதிரி விளையாட்டு இருக்குது. அப்புறம் அந்த மரத்துலேயே ஒரு கயிறு கட்டி அது ஒரு ஸ்விங், அதை வந்து ஒரு ஸ்விங்னா ஊஞ்சல்னு சொல்லுவாங்க இல்லையா, கயத்தினால செய்யப்பட்ட ஊஞ்சல் அது இருக்குது, அதில் வச்சு விளையாடலாம். இதை சுற்றி நீங்கள் பார்த்தீங்கன்னா பறவைகளை நட்சத்திர வாய் 27 நட்சத்திரத்துக்கும் 27 செடிகள் மரங்கள் இருக்குது. 12 ராசிகளுக்கு இருக்குது. அப்புறம் அதே மாதிரி வேற என்ன பாருங்க, சூரியகாந்தி பூவெல்லாம் நிறைய போட்டிருக்காங்க. அப்புறம் கிச்சன் நம்மளுக்கு வரக்கூடிய வெண்டைக்காய் இந்த மாதிரி சுகாதாரங்கள் அது போட்டிருக்காங்க. இதெல்லாம் இங்கேயே பயிரிடுறாங்க. நெல்லி மரம் கிட்டத்தட்ட ஒரு 600 நெல்லி மரம் இருக்குது. அதை வந்து இந்த இங்கேருந்து இன்னும் கொஞ்சம் ஃபர்தராக தெக்க போனீங்கன்னா இந்த கேம்பஸ்குள்ளே நம்ம வந்த வழியில் நம்ம ரோட்டில் வந்தால் அதோட 2 பக்கமும் இந்த நெல்லி மரங்கள் நிறைய இருக்குது. இதில் பழ வகைகள்லாம் ரொம்ப ரேரான ஃப்ரூட்ஸ் வகைகள்லாம் இங்கே இருக்குது. அவகாடோ அந்த மாதிரி நிறைய இருக்குது. நிறைய இந்த அமேசான் காடுகளிலிருந்து பெறப்பட்ட பழ வகைகள் இருக்குது. இன்னும் ரொம்ப வித்தியாசமான பழ வகைகளும் நீங்கள் நிறைய நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பலாப்பழம்னு பார்த்தீங்கன்னாலே ஒரு 12 வகையான பலாப்பழங்கள் இருக்குது, பல வகைகளான மரங்கள் இருக்குது. ஆனால் வேணுங்கப்போ ஒரு 4 ஓடுற வகைக்கு என்ன சொல்லுவேன். எல்லாருக்கும் வணக்கம். இது வந்து பழத்தோட்டம் வந்து எங்கள் இருக்கிற லெஃப்ட் சைடில் இருக்கிறது பழத்தோட்டம். அதில் வந்து கொய்யா, மாதுளம்பழம், ஆரஞ்சு எல்லாமே வச்சுருக்கு. இப்போ ரைட் சைடில் வந்து பலா மரங்கள் எல்லாம் இருக்குது. அதுலேயும் உங்களுக்கு 12 வெரைட்டி பலா மரங்கள் எல்லாம் இருக்குது. நிமிஷம் நாற்பதா வந்து வாழை மரங்கள் எல்லாம் வாழை மரம். வடக்கடைசியில் வந்து நட்சத்திர காடு, அதில் வந்து எல்லா ராசிக்குள்ள செடிகள் கூட இருக்குது. அப்புறம் ஃபால்ஸ் இருக்குது. ஃபால்ஸ் நீங்கள் எப்போதுமே குளிக்க வைக்கிறது பேர் எல்லாமே இருக்குது. எல்லா ராசிக்கு நம்ம என்ன ராசிக்கு என்னென்ன மரமோ அது எல்லாமே வச்சுருக்கோம். நட்சத்திரத்துக்கு தனியாக இருக்குது. இது தவிர தனியாக சூரியகாந்தி தனியாக போட்டுருக்கோம். அதெல்லாம் போட்டு வச்சுருக்கோம்னா அது எல்லாம் அவக்காடு இருக்குது. அப்புறம் ஆப்பிள் எல்லாமே போட்டு விட்டுருக்கோம். அது நம்ம கண்ணெல்லாம் இருக்குது. சீதாப்பழம் எல்லாம் இருக்குது. இப்போ இருக்கிற காய்கறி தோட்டத்தில் கத்தரிக்காய், தக்காளி பழம், அப்புறம் மிளகு, அந்த ஐட்டம் எல்லாமே கொடி போடுங்க, புடலங்காய், அது தடியங்காய் கொடியெல்லாம் போட்டுருக்கு. காய்கறி பூசணிக்காய், அந்த திராட்சை கொடி இப்போ நம்ம இருக்கிற 4 வாசல்லையுமே திராட்சை கொடி போட்டு விட்டுருக்கோம். பாவைக்கண்ணை திராட்சை நமக்கு நல்லா வந்துகிட்டு இருக்கு. அந்த பேசன் பொருட்டு நல்லா இருக்கும். அதுவும் எல்லாமே யாரும் போட்டு விட்டுருக்கு. மற்ற எல்லாமே வரும். அம்சாலேருந்து அவார்ட் சொல்லி நான் பக்கம் பின்னாடி இருக்காங்களா நீ இப்போ வந்து உள்ள எல்லாருமே பார்க்கலாம். நீங்கள் உள்ள வந்து பார்த்துலாம் வீல்சேர் எவ்வளோ வர போகும் போய் பார்க்கலாம். இது வந்து எதுவுமே கெமிக்கல் ஐட்டம் சேர்க்க மாட்டோம். ஆர்கானிக் மட்டும்தான் பண்ணுறோம். நல்லா இருக்கு. எல்லாமே நல்லா இருக்கு. நம்ம வந்து கெமிக்கல் அந்த சேர்க்காத அளவுக்கு எல்லாமே நல்லா வருது.
நம்ம அதனால் பாதி எதுவுமே கிடையாது. அந்த மாட்டினுடைய சாணி கோவிலுக்கு ஆமாம், சாணம் பிறகு கோமியெல்லாம் சேர்த்து அது முறையெல்லாம் மரத்துக்குள்ளே போட்டுருக்காங்க. மாதத்துக்கே கிட்டத்தட்ட 200 300 கிலோ வரைக்கும் இலை தேவைப்படுது. அதுவும் மாட்டு சாணம் வந்து எங்களுக்கு கோபர் கேஸ் வச்சுருக்கோம். கோபர் கேஸில் எங்களுக்கு அதுலேயே கோபர் கேஸ் வந்து கிச்சனுக்கு சப்ளை ஆகுது. அதுலேருந்து ரீசைக்கிள் பண்ணி அதுலேருந்து வரக்கூடிய அவுட்புட்டை வந்து ட்ரீட்மெண்ட் பிளான்ட்டு போட்டிருக்கோம். அதில் பிளான்ட்டில் போட்டு அந்த தண்ணி வந்து கம்ப்ளீட்டாக நல்ல தண்ணி ஆகிட்டு அதை நாங்கள் விவசாயத்துக்கு யூஸ் பண்ணுறோம். அந்த அதுக்கு தேவையான சாணியை போக மீதி இருக்கிற சாணியெல்லாம் இந்த இலைக்கரைகளோட மிக்ஸ் பண்ணி அதை பயோ கம்போஸ்ட் பண்ணி அந்த எருவை வந்து எல்லா செடிகளும் போடுறோம். அமர்சிவரகத்துலேயும் போடுறோம். இந்த இங்கே உள்ள இந்த ஆர்ச்சருக்கும் நாங்கள் அதை தான் யூஸ் பண்ணுறோம். நாங்கள் இதுக்கு வந்து செப்பரேட்டாக எந்த கெமிக்கல்ஸ் ஃபெர்டிலைசர்ஸும் போடுறதில்லை. அதே மாதிரி இப்போ சார் 0 வேஸ்ட்டு சொன்னார். அது எப்படின்னாக்க அதில் நம்ம அன்னைக்கு சாப்பாடு பண்ணும்பொழுது காய்கறியிலேருந்து ஒரு தோல்கள்லாம் இருக்கும். அப்புறம் சாப்பாடு பண்ணது அப்புறம் அந்த கண்ணீர் தண்ணி இருக்கும். இது எல்லாமே நாங்கள் மாடுகளுக்கு கொடுத்துருவோம். மாடுகள் வந்து அதை சாப்பிடும். ஸோ என்னோட அரசாங்கம் எங்களுக்கு என்னென்னா பசுக்களில் வந்து மேக்ஸிமம் நாங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் நாட்டு பசுக்களாக கன்வெர்ட் பண்ணிட்டுருக்கோம். அதாவது ஜெர்சி பசுக்களோட இனப்பெருக்கத்தை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கிட்டு நாட்டு பசுகளோட இனப்பெருக்கங்களை ஜாஸ்தி பண்ணிட்டுருக்கோம். இப்போ முதல்ல ஒரு 10% நாட்டு பசுக்களாக இருந்தது. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 to 25% நாட்டு பசுக்கள் இருக்குது. மொத்தம் ஒரு 70-80 பசுக்கள் வரைக்கும் இருக்குது. ஸோ இதில் கிடைக்கக்கூடிய அந்த பால் அது எப்படின்னாக்க அந்த நாட்டு பசுக்களை வந்து முதுகில் வந்து அந்த திண்டு பெருசாக இருக்கும். ஸோ அதில் என்னன்னா அந்த சூரிய கிரணங்கள்லேருந்து அதில் விட்டமின் டி, விட்டமின் ஏ இந்த மாதிரி சில நல்ல விஷயங்கள் வந்து அந்த பாலோட ஆட்டோமேட்டிக்காக மிக்ஸ் ஆகி அது வந்து நமக்கு குடிக்கிறது கிடைக்குது. இந்த பால் வந்து ரொம்ப நிறைய சத்து குழந்தைகளை கொடுக்குது. எதிர்ப்பு சக்தியும் நிறைய கொடுக்குது. இதில் நமக்கு கிடைக்கக்கூடிய இந்த வெண்ணெய், நெய் இது எல்லாமும் சத்துக்கள் கூடுதலாக இருக்குது. இது வந்து அந்த பசு வந்து ஈன்ற பிறகு முதல்ல கிடைக்கக்கூடிய அந்த சீமப்பால் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீம் மெடிசனல் வேல்யூ. அதாவது எப்படி வந்து ஆமாம், ஒரு அம்மா கிட்ட குழந்தை வந்து ப்ரெஸ்ட் ஃபீடிங் பண்ணும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக அதில் எல்லா எதிர்ப்பு சக்தியும் the first immunization for a child comes from the mother's breastfeeding. அந்த breastfeedingக்கு ஈக்குவலாக எவ்வளோ வயசானாலும் பரவாயில்ல நமக்கு இந்த மாட்டோட சீமல் சாப்பிட்டோம்னா எல்லா இம்யூனிட்டியும் நம்ம போய் சொட்டு மருந்துன்னா அங்கன்வாடியில் போய் கொடுத்துட்டு அவசியம் இல்லை. இதை சாப்பிட்டாலே போதும். அந்த அளவுக்கு தே ஆர் வெரி பவர்ஃபுல். அது இந்த நாட்டு பசுலேருந்து கிடைக்கும் பொழுது வெரி குட் இம்யூனிட்டி இஸ் ஆல்சோ பில்ட். இதெல்லாம் நாங்கள் வந்து இயற்கையோடு இணைந்து நம்ம காலங்காலமாக நம்முடைய பாரம்பரியத்தில் உள்ள சமாதானங்களை வந்து முழுமையாக நம்முடைய மறுவாழ்வுக்கு பயன்படுத்திக்கிறோம். சொல்லுங்கள். எல்லாருமே மரத்துக்கு எல்லாம் பார்த்துடலாம். பார்ட்ஸையும் பாருங்க. நன்றி சார். டீடைல்டு ஓரியன்டேஷன். சார் இந்த கல்டிவேஷன்லாம் என்ன சார் மார்க்கெட் பண்ணுறீங்களா இல்லை? இப்போ இவ்வளோ பால் இருக்குது, இவ்வளோ கவுஸ் இருக்குது, 80 நாட்டு மாடுகள் இருக்குன்ற நல்ல விஷயம். அதெல்லாம் மார்க்கெட் பண்ணுறீங்களா இல்லை என்ன பண்ணுறீங்க? உங்களுக்கு ஏதாவது பிராண்ட் இருக்கா? அதாவது எங்களுக்கு வந்து ஒரு 30% வந்து என்னோட இன்டர்னல் கன்சம்ஷனுக்கே போயிடுது. என்னுடைய குழந்தைங்களுடைய இதுக்கு தயிர் பால்லாம் நாங்கள் வெளியில் கொடுத்ததில்லை. அதெல்லாம் நாங்கள் ஓன் யூஸ்க்கு யூஸ் பண்ணிடுறோம். தயிரும் வெண்ணெய் இதெல்லாம். பால் வந்து ஒரு 70% ஆஃப் த மில்க் வந்து வீட்டில் பார்த்தேன் இந்த பண்ணைக்கு கொடுக்குறோம். 70%. ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஒரு 60 65 லிட்டர் வரைக்கும் பால் கிடைக்கிறது. காலையில் ஒரு 40, ஈவினிங் ஒரு 20-25 இந்த மாதிரி. பழங்கள்லாம் சார், பழங்கள் அதெல்லாம் நீங்களே பழங்கள் எல்லாமே நம்ம கிச்சனுக்கு கொடுத்துட்றோம் சார். கிச்சனுக்கு குழந்தைகளுக்கு தான் எல்லாமே. இல்லை, வெளியே கொடுக்குறோம். ஆமாம்,
வெள்ளை நெல்லிக்காய் பண்ண இல்லை சார். வெள்ளை பண்ண வந்து நெல்லிக்காய் வந்து நாங்கள் கொடுக்குறோம். நெல்லிக்காய் வந்து நாங்கள் குத்தகை கொடுக்கும்போது எங்களுக்கு வருஷத்துக்கு ஒரு 6 7 லட்ச ரூபா வரைக்கும் வந்துடும். ஸோ அதனால் பைசா வந்து இங்கே பராமரிக்கிறதுக்கு எங்களுக்கு கரெக்டாக இருக்குது. ஆமாம், மற்றபடி மற்ற பழங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வெளியில் கொடுக்குறோம். மோஸ்ட்லி என்னுடைய இன்டர்னல் கன்சப்ஷனுக்கு போகுது. ஸ்டாஃபுகளுக்கு தான் எல்லாரும் ஸ்டாஃபுகள் வந்து நிறைய வாங்கிட்டு போயிடுவாங்க. எங்களுடைய ஓன் ஸ்டாஃபே நிறைய வாங்கிட்டு போயிடுவாங்க. இது கிடைக்கிறதே கஷ்டமாச்சு. அமாவாசைக்கு வந்ததுக்கப்புறம் எனக்கு ஒரு திங்கிங் வந்து என்ன நான் சொல்லலை, நத்திங் இஸ் எ வேஸ்ட் அன்லஸ் இட் இஸ் வேஸ்டட். நம்ம தான் வேஸ்ட் பண்ண போது அதில் வேஸ்ட் ஆகிடுது. ஸோ எல்லாரும் பாருங்கள், அமாவாசைக்கு வேற நீங்கள் சாப்பிட்டீங்க இல்லையா, அதில் கட் வேஸ்ட் அது எல்லாமே வந்து ரீயூஸ்டு அண்ட் இதுல வந்து என்னன்னா நம்ம வேஸ்ட் எல்லாத்தையும் நம்ம காஸ்மெட்டிக் ஒர்க்கர்ஸ் இருக்காங்க, அதாவது கிளீனிங் ஸ்டாஃப். அவங்க வந்து நாங்கள் காஸ்மெட்டிக் ஒர்க்கர்ஸ் தான் சொல்லுவோம். நாங்கள் வேறு நல்ல டிக்னிட்டியான நேம்லாம் கொடுத்துருக்கோம் அவங்களுக்கு. அவங்க வந்து எல்லா ப்ரோக்ராமே ஆர்டர் பண்ணுறோம். இந்த ப்ரோக்ராம் கூட அவங்களுக்கு ஏதாவது வச்சு கொடுப்போம். ஸோ அவங்க வந்து வி கீப் தம் ஹைலி மோட்டிவேட்டட் அண்ட் ரெஸ்பெக்ட்ஃபுல். அவங்க என்னன்னா இந்த மாதிரி எல்லாத்தையும் வெயிட் போட்டு வச்சுருவோம் டெய்லி. இப்போ எல்லா கடையிலையும் நம்ம ஒன்றுமே இப்போ இலையெல்லாம் இருக்குது, சாப்பிடும்போது இலையை நம்ம சாப்பிட முடியாது இல்லை, அது எப்படி வெஸ்ட்டாக தானே போகும். அந்த இலையெல்லாம் கூட அவங்க காஸ்மெட்டிக் ஸ்டாஃப் வச்சு வே பண்ண வச்சு அந்த காஸ்மெட்டிக் ஸ்டாஃப்லேயே ஒரு காம்படிஷன், மக்கும் குப்பை மக்காத குப்பைன்ட்டு எவ்வளோ பிளாஸ்டிக் நீங்கள் கலெக்ட் பண்ணுறீங்களோ அதுக்கு இன்சென்டிவ். அது மாதிரி இதை பண்ணிட்டு இதெல்லாம் மக்கும் குப்பை எல்லாத்தையும் நாங்கள் உடமாக்கிடுவோம். இப்போ நீங்கள் இலையில எல்லாம் பாலப்பழத்தோல் இதெல்லாம் நிறைய இதெல்லாம் இருக்கிறதுனா a good deal of things will go to compost, some other portion will go to the Goshala for feeding the cows. இவ்வளோ அருமையான, அதாவது ஒரு 6 மாதம் கற்றுக்க வேண்டிய விஷயத்த ஒரு அரை மணி நேரத்தில் சங்கரலாம் சார் சொல்லிட்டாங்க. 6 மாதம் சர்டிஃபிகேட் கோர்ஸ் இருக்குல்ல அது எல்லாமே. அந்த விஷயத்தை வந்து திரட்டி இதை சொல்லுவாங்க, உலக அறிவு வந்து 7 வார்த்தைகள் திருக்குறள் சொன்ன மாதிரி ஒரு நேரத்தில் வந்து என்ன மாதிரி ஒரு பயோ கன்வர்ஷன் அது வந்து எப்படி வந்து அழகாக சொன்னாங்க, எப்படி அமைச்சரசன் எப்படி இதுவாகிட்டுருக்குன்னு சொன்னாங்க. இது வந்து என்னென்னா நம்ம வந்து பேரவை மூலயமா ஒரு கிராஸ் டிசப்ட் சென்சிடைசேஷன், அதாவது மற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கு நாம நினச்சிட்டு இருக்கோம் பார்வை குறை, நான் வந்து பார்வை குறைவுடையவன், பார்வை குறைவு பிரச்சனை பெரிய பிரச்சனை நினச்சிட்டு இருக்கோம். இதை விட மற்றவங்களோட பிரச்சனை என்னால் இருக்குது அப்படி தெரிவிக்கிறதுக்காகவும் நமக்குள்ள ஒரு சகோதரத்துவம் வந்து வளரணுங்கிறதுக்காக, நம்ம குடும்பங்களில் வந்து இந்த உணர்வுகள் வரணுங்கிறதுக்காக இந்த அமைப்பு வந்து உருவாக்கப்பட்டது. அந்த அமைப்பு உருவான இடம் வந்து இந்த இடம். இப்போ உங்களுக்கு தெரியும், அந்த இடம் வந்து என்னுடைய மகிமை நான் கல்ல சொன்ன மாதிரி இது நமக்குள்ளே வச்சுக்கோங்க. ஒரு மாவட்ட ஆட்சியாலே வந்து இது கைவிடப்பட்ட ப்ராஜெக்ட், இது சர்வே ப்ராஜெக்ட். அவர் வந்து சரி ஏதோ ஒரு கணக்குக்காக எடுக்கணும்னு எடுத்தார். அதை வந்து இன்றைக்கி வந்து அந்த புள்ளிவரத்தை வந்து திரட்டி ஒரு புத்தகமாக வெளியிட்டு அது மூலிமா தமிழ்நாடு முழுவதும் ஒரு சர்வே பண்ணணுன்ற ஒரு விஷயத்தை வந்து உருவாக்குனது அமர் சேவா சங்கம். அதை வந்து பெரிய போஸ்ட் நம்ம சங்கராமன் மூலமாக நான் பார்க்குறேன். 2006 பார்க்கும்போது சார் வந்து அக்கௌண்ட் அது ஆடிட்டர் இல்லையா, அவர்கிட்ட போய் கேட்குறேன் சார்கிட்ட, சார் இது மாதிரி வந்து ஒரு சர்வே பண்ணியிருக்காங்க, டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் பண்ணியிருக்கிறாங்க, ஸோ இது வந்து டேட்டா என்ட்ரி பண்ணணும் சார், சொல்லிட்டு கம்ப்யூட்டர் லேப் இருக்குல்ல பண்ணி கொடுங்க. சரி எவ்வளோ ரூபாய் கலெக்டர்னு கேட்டார். அதுக்கு என்ன சர்வேக்கு காசு ஒதுக்கிப்பீங்க இல்லையா, காசு ஒதுக்கிப்பீங்க, அந்த சர்வே காசு எவ்வளோன்னு கேட்டார். நான் சொன்னேன் சார் கலெக்டர் சொன்னார், ஆனால் இது வரைக்கும் எதுவும் ஒதுக்கலை, ஆனால் நமக்கு வந்து சார் சரி அந்த தரவுகளை வந்து என்ட்ரி பண்ணணும் சார், சரி எடுத்துகிட்டு வாங்கிட்டேன். அவ்வளோ வேலையுமே கிடையாது. அதாவது ஒரு ஆஸ் ஆடிட்டரும் வந்து அதுக்கான ஆப்ஷன்ஸ் என்ன இருக்குது, கவர்மெண்ட் என்ன இருக்கா இல்லையா, சரி நமக்கு தேவை இருக்குது சரி பண்ணுவோம். இப்போ அந்த புத்தகம் தான் வந்து அந்த கலெக்டருக்கு வந்து பெஸ்ட்டு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் அவார்டு வாங்கி கொடுத்தது, டிடிஆருக்கு ஒரு அவார்டு வாங்கி கொடுத்தது. அதே மாதிரி அந்த அப்போ சிஎம் வந்து அதை ரிவ்யூ பண்ணி த்ரூ தமிழ்நாடு வந்து சர்வே பண்ணணும்னு ஒரு ஆர்டரே போட்டாங்க. அதில் வந்து துறை அதை சரி நாம விட்டுடணும்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா நம்ம மாதிரி அமைப்புகள், அமர் சேவா சங்கம் மாதிரி அமைப்புகள் வந்து ஒரு விஷயத்தை உருவாக்குறது, ஒரு விஷயத்தை கன்சீவ் பண்ணுறது, கன்சீவ் பண்ணி டெமோ பண்ணுறது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கும் நான் பார்த்து சின்ன கேரளா ஃபுல்லாக போட்டு சென்சரி பார்க்கலாம் வந்து இன்டர்னலாக பண்ணியிருக்காங்க. அதாவது கவர்மெண்ட்டால் பண்ணது. அர்பன் டிஸ்கஸ் சென்டர் சொல்லி ஜோஸ்பின் நானும் இதுக்கெல்லாம் போயிட்டு வந்தோம். ஒரு நாலஞ்சு நாளாக சென்சரி கார்டுன்னு சொல்லிட்டு இந்த ஆர்டிசன் குழந்தைங்களுக்கு ஒரு இண்டோர் கார்டன் தான் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்டர்னல் கார்டனாக பண்ணியிருக்காங்க.
ஒரு ஆர்டிஸ்ட் குழந்தைங்களுக்கு ஐடி இன்டர்நேஷனல் டிசபிள் மற்ற டிசபிள் தெரியாது, அது முக்கியம் தெரியாது. என்ன கோலங்கள் நடத்துக்கிற சொல்கிறாங்க, ஒரு புல்லல் நடக்க சொல்கிறாங்க, மணலில் விளையாட சொல்கிறாங்க, இதெல்லாம் பண்ணியிருக்கிறோமே. ஆனால் அந்த குழந்தைக்கு எவ்வளோ முக்கியத்துவங்கிறத வந்து இங்கே வந்து உணர வச்சுருக்காங்க. இட்ஸ் எ மாடல். இந்த அமர்சவ சங்கத்தினுடைய இது ஒவ்வொருமே வந்து ஒரு மாடல் வந்து இட் ஷுட் பி வெல் அப்ரிஷியேட்டட் வேர்ல்டு வைட். அதோட இதுதான் அது. இதில் வந்து ஒவ்வொரு குழந்தைங்களோட உணர்வு வர வைக்கும்போது அதனுடைய குழந்தைங்களுடைய மறுவாழ்வுங்கிறது ஈஸி. முள்ள குணமாகமா தெரியாது, ஆனால் இது அதே விஷயமா தான் வந்து இந்த சார் சொன்ன மாதிரி வந்து 2 சர்க்கிள் இருக்குது, அது ஸ்கொயர் இருக்குது. அவுட்டர் ஸ்கொயரில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 90 feet 70 to 80 feet வந்து லென்த் இருக்கும். அது ஸ்கொயர் உங்களுக்கு எல்லாம் 4 தேர் அதே சைஸ் இருக்கும். இன்டர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 15-20 ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து ஒரு இன்னர் ஸ்கொயர் இருக்குது. அதுக்கிடையில தான் பெரிய நல்ல ஒரு மரம், அது வந்து பூர்வீக இந்த இடத்தினுடைய தாய் மரம் மாதிரி ஒரு மரம் இருக்குன்னு சொன்னாங்க. அந்த மரத்தில் தான் வந்து ஒரு பிள்ளையார் இருக்கார். தேக்கு மரம். அந்த தேக்கு மரத்துக்கு கீழே வந்து ஒரு பிள்ளையார் வச்சுருக்குறாங்க. அந்த பிள்ளையாருக்கு மேலே சன்லைட் விழும். மேலே வந்து ஓப்பனிங் இருக்குது. அதுக்கு மேலே தான் வந்து ஒரு கூரை போட்டிருக்காங்க. காசு வந்து கூரை வந்து பிரமிட் மாதிரி போட்டிருக்காங்க. அதுக்கு மேலே சோலார் போட்டிருக்கிறாங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து இயற்கையை வந்து நம்மளுடைய தேவைக்காக வந்து மறுசுழற்சி சொல்கிறாரு இல்லையா, அதே மாதிரி இயற்கை இருக்கக்கூடிய வளங்களை மறுசுழற்சி பண்ணக்கூடிய ஒரு டெக்னிக் அதை பண்ணிகிட்டு இருக்காங்க. இது மாற்றுத்திறனாளி குழந்தைங்கள ஸ்பெசிஃபிக்காக வந்து ஐடி ஆர்டிசம் குழந்தைங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். நம்மளுக்கெல்லாம் ஒரு வந்தோம்னா ஒரு திங்கிங், ஒரு புத்தர் வந்து போதை மரத்துக்கு போய் ஞானம் பெற்ற மாதிரி நம்ம வரும்போது நம்முடைய சேவைகள் இன்னும் எந்த அளவுக்கு வந்து பறந்துபட்ட அளவில் மக்களுக்கு இருக்கணுங்கிறது வந்து உங்களுக்கு அந்த உணர்வு தூண்டும். அது நடக்கும். அதுதான் அந்த இடத்தினுடைய மகிமை. அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா வந்து சங்கரம சார் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து இந்த எல்லா இடத்துலையும் எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு காரணம் என்னென்னா அங்கெல்லாம் இல்லாமல் இருக்கிறாங்க. இப்போ வந்து அவங்களால பார்த்தீங்கன்னா அமர்சவ சங்கத்துக்கே வந்து 24/7 365 days அவங்களுக்கு அவ்வளோ ஒர்க் இருக்குது. இருந்தாலும் வந்து திருவள்ளூரில் சென்னையிலலாம் மேலே இடத்துல பண்ணுறாங்க, எங்கெல்லாம் பண்ணதுக்கு காரணம் என்னென்னா நம்ம மாதிரி அமைப்புகள் இன்னும் ரொம்ப இன்ஃபென்ட் ஸ்டேஜில் தான் இருக்கும். ரொம்ப குழந்தைத்தனமாக தான் இருக்கணும். நம்ம வந்து வளரல. அதை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா எங்கெங்கெல்லாம் பயிற்சி இருக்குதோ அந்த பயிற்சிகளை பயன்படுத்திக்கணும். இது மாதிரி அமர்சவ சங்கத்தில் மாதிரி பயிற்சிகள் மேலே கேட்டோம்னு நிச்சயமாக அவங்க வந்து ஹெல்பர்ஸ் அதை பயன்படுத்திக்கிட்டு நான் பண்ணும்போது என்னென்னா சேவைகள் வந்து ஏதோ கோடியில் இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகள் போய் சேரணும் அப்படின்னு தான் அவனுடைய எய்ம். அது நம்ம வந்து பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறதுடைய கனிவான வேண்டுகோள். இதுதான் வந்து சார் மாதிரி வந்து இந்த இடத்துல வந்து ஸ்டார்ட் கான்கிரிகேஷன் ஆஃப் பர்சனல் டிசபிலிட்டி. இது வந்து இந்த ஆர்கனைசேஷன் சுப்பீரியர் அந்த ஆர்கனைசேஷன் இன்ஃபீரியர் கிடையாது. யாருடைய எஃபர்ட்டும் ஐஜாக் பண்ணணுங்கிற ஐடியா யாருக்குமே கிடையாது. அப்படி இல்லைன்னா இந்த தலைவர்கள்லாம் நம்மக்கிட்ட வந்து உட்காந்து பேச மாட்டாங்க, அவங்க டைம் அழுவ மாட்டாங்க. என்னென்னா எவ்ரிபடி நீட் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், எவ்ரிபடி ஹேவ் டேலண்ட் டு டூ தட். இதை வந்து நம்ம நெக்ஸ்ட் லெவல் எப்படி கொண்டு போகணும் அப்படின்னு திங்க் பண்ணும்போது தான் இது மாதிரி நிறைய விஷயங்கள் நமக்கு வந்து வந்தது. அதுக்கான அடித்தளம் வந்து டிஎம் சாருடைய தலைமையில், ரங்கராமன் சாருடைய முயற்சியில் இந்த இடத்துல வந்து ஸ்டார்டட் கான்கிரிகேஷன் ஆஃப் பர்சனல் டிசபிலிட்டி. இது வந்து அடுத்தடுத்த ஜென்ரேஷன் வந்து யூ நீட் டு பாஸ் ஓவர். என்ன சொன்ன மாதிரி இப்போ கிராஸ் சென்சிட்டைசேஷனே பார்த்தோம்னா நமக்குள்ள நிறைய விஷயங்கள் வந்து புரிதல் எல்லாம் வந்து அதை ஓரளவுக்கு அச்சீவ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். நான் ஒரு லொக்கோமோட்டிவ் டிசபிளுடைய ஃபீலிங் என்ன, அவன் தவழ்ந்து போகிறதுல இருக்கிற பிரச்சனைகள் என்னங்கிறத வந்து ஒரு பார்வை குறைவோட அவங்க பேசும்போது தான் அது வந்து வலுவடையும். இல்லை உங்களை ஆடிசம் பற்றி தெரியும். நீங்கள் அது தெரிஞ்சுக்கணும்னா எங்கள் சங்கத்துக்கு வந்தீங்கன்னா அங்கே ஆடிசமுக்குன்னு ஒரு சென்டர் வச்சுருக்கோம். அந்த சென்டரில் உள்ளவங்க கொஞ்ச நேரம் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள். கொஞ்ச நேரம் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாலே யூ வில் ஃபைண்ட் த டோட்டல் டிஃப்ரெண்ட் வேர்ல்டு. அவங்க எந்த உலகத்தில் இருக்காங்க, நம்ம எந்த உலகத்தில் இருப்போங்கிறது தெரியும். அவங்க நீங்கள் ஒன்றுமே வேண்டாம், நீங்கள் ரிலாக்ஸ்டாக அங்கங்கே ரோட்டில் உட்காந்துருக்கேன். ஆடிசம் பசங்க அங்கங்கே வந்து வளைய வருவாங்க. அவங்களோட பிஹேவியர் பாருங்கள், அவங்க என்ன பேசுகிறாங்கங்கிறத பாருங்கள். அவங்களோட கொஞ்சம் இன்ட்ராக்ட் பண்ணுங்கள். ஜஸ்ட்டு காலையில் இன்ஃபார்மாக இன்ட்ராக்ட் பண்ணுங்கள். யூனா வார்த்தையா அந்த மாதிரி இருக்கிறவங்க எவ்வளோ டிஃப்ரெண்ட் லெவல்ஸில் இருக்காங்கங்கிறது உங்களுக்கு பார்க்கணும் தெரியும். ஏன்னா இன்டலெக்சுவல் டிசபிலிட்டிங்கிறது வந்து அனதர் சப்ஜெக்ட். அகெயின் அது ஏஜ் குரூப் இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட். அதுலேயும் இந்த ஆடிசம் அண்ட் இன்டலெக்சுவல் டிசபிலிட்டியில் ஜெண்டர் இட்ஸ் அனதர் வெரி வெரி காம்ப்ளிகேட்டட் சப்ஜெக்ட். இப்போ இந்த நேதிக்கு முன்னாடிங்கன்னா திருவாரூரத்தில் இந்த ஆடிசம் ஸ்பெக்ட்ரம் டிசார்டர் பற்றி ஒரு கான்ஃபரன்ஸ் தான் அந்த சிவபிரசாரம் இருக்காங்கன்னு தெரிய வரல. தெரிஞ்சிருந்தாலும் நான் கண்டிப்பாக அவரையும் கூப்பிட்டு வந்துருக்கேன். அங்கே எப்படி நாங்கள் இந்த ஜெண்டர் ஆஸ்பெக்ட்ஸில் ஆடிசம் குழந்தைகளுக்கெல்லாம்
அவங்களுக்கு என்ன பேசணும் என்ன செய்யணும் புற உலக சிந்தனையற்றவர்கள் அப்படின்னு தமிழில் பேர் வச்சுருக்காங்க. புற உலக சிந்தனை இல்லாதவர்கள் அப்படிங்கிற அவங்களுக்கு ஒரு தனி உலகம். அப்படி இருக்கிற உலகத்தில் இருக்கிறவங்கள அது ஒரு கேர்ள்ஸு அவங்களுடைய நிலைமை என்ன, அதில் வந்து இந்த ஜெண்டர் அண்ட் செக்ஸுவாலிட்டி இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். யாரும் அதை மறுக்கவும் கூடாது, அதை நிராகரிக்கவும் கூடாது. அவங்க புரிஞ்சுக்கணும். அவங்க புரிஞ்சுக்கிட்டு அவங்க வந்து கை கொடுத்து வாழ இருக்கணும். நம்மளுக்கெல்லாம் எல்லாம் தெரியும். நம்ம we are all highly gifted. பார்க்க போனோம்னா நமக்கு இருக்கிறதுனா நம்ம ஒன்றுமே கிடையாது. ஆக்சுவலாக we are all absolutely what you call neutral. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா what they call is நியூரோ டைவர்சிட்டிங்கிறாங்க. அந்த மாதிரி உள்ளவங்களை நம்மளாம் வந்து நியூரோ டிபிக்கல் கரெக்ட் நியூரோ டிபிக்கல் நம்மளாம். ஸோ அவங்களாம் நியூரோ டைவர்ஸ். ஸோ அவங்களாம் எவ்வளோ விதமான வேர்ல்டில் இருக்காங்க. அவங்களோட நம்ம எப்படி வாழறது, அவங்களுக்கும் நம்ம டிக்னிட்டி கொடுக்கணும், அவங்களோட உணர்ச்சிகளுக்கும் நம்ம மரியாதை கொடுக்கணும். அவங்களையும் நம்மளுக்கு சரிசரமாக பார்த்து புரியணும். இந்த முதல்ல இந்த மாதிரி உள்ள விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கிராஸ் டிசபிலிட்டி செக்டாரில் எவ்வளோலாம் இப்போ வரக்கூடிய காலங்களில் இன்றைக்கி வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் லோக்சபா என்ன சொல்லியிருக்காங்கன்னா 62 பீப்புளில் ஒரு ஆள் வந்து ஆடுதலாம் 13 17 வயசில் 1 out of 62 is with autism. அந்த அளவுக்கு இந்த பாப்புலேஷன் இஸ் இன்க்ரீசிங். அதாவது அது வந்து பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ரேஷியோ ஆல்சோ இஸ் க்ளோசிங். ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி 4.3 ஆம்பளைக்கு ஒரு லேடி அடுத்த இன்றைக்கி 3.7 ஜென்ஸுக்கு 2 கேர்ள்ஸ் இருக்காங்க. அப்படி ரேஷியோ இஸ் ஆல்சோ க்ளோசிங் ஆகும். ஸோ அதனால் வரக்கூடிய காலங்களில் ஹவு வி ஆர் கோயிங் டு ஹேண்டில் அவையெல்லாம் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து அவங்க பெற்றோர்கள் எப்படி அவங்க பாதுகாப்பு கொடுக்க முடியும், அவங்க காலத்துக்கு பிறகு அவங்க எப்படி வாழறது, அவங்க யாரை பாதுகாப்பு கொடுக்குறாங்க, அவங்க எப்படி எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணாமல் பார்த்துக்கிறது, அவங்க எப்படி சேஃப்டி கொடுக்குறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாமும் நமக்கு பெரிய சேலஞ்சஸாக இருக்குது. ஏன் சொல்ல வரேன்னா சிலபஸ் காலத்து சொல்லும்போது நமக்கு நிறைய விஷயங்கள் இதில் கற்றுக்க வேண்டியிருக்கு. அது நம்ம முக்கியமாக கவனிக்கணும். சொன்ன மாதிரி நம்மளுடைய டிஃபிகல்ட்டி நம்ம ஒவ்வொரு பார்த்துட்டோம்னா இந்த கான்கிரேஷன் இந்த மாதிரி எடுத்துகிட்டு வரும்போது அதர் டிசபிலிட்டி பற்றி நமக்கு ஒரு புரிதல் வருது. அது மாதிரி நம்மளால் நிறைய செய்ய முடியும். நான் சொன்ன மாதிரி வந்து ஆட்டிசம் குழந்தைங்க பார்த்தோம்னா ஏர்லி ஐடென்டிஃபிகேஷன் பண்ணி அவங்க வந்து ரியாக்ட் பண்ண ட்ரை பண்ணோம்னா ஓரளவுக்கு வந்து இந்த குழந்தைகள் வில் இம்ப்ரூவ் தேர் லெவல். அந்த இம்ப்ரூவ்மெண்ட் வந்து நம்மளால் கெட்டக்கூடாது. நாமளும் ஒரு மாற்றுத்திறனால இருந்து பக்கத்தில் இருக்கிற ஒரு குழந்தை வந்து அது மாதிரி இருக்காங்கன்னா அதை கண்டுக்காம விட்டோம்னா நாமளே நம்ம சமுதாயத்துக்கு செய்கிற மிகப்பெரிய இழுக்காக ஆகிடும். ஆகவே அதை செய்யாமல் இருக்கணும்னா நாம் வந்து பேரண்ட்ஸ் ஒரு மாதிரி எஸ்கேட் பண்ணுவாங்க. அது நாமளே போய் பேசும்போது அந்த எஸ்கேஷன் குறையும். அதை தான் நம்ம உருவாக்கணும். ஆகவே அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நம்ம இந்த தலைவர்களுடைய நான் சொன்ன மாதிரி வந்து நமக்கு இளைவர்கள் ஏன் இது மறுபடியும் சொல்கிற காரணம் என்னென்னா அப்சல்யூட்லி வி ஆர் சரண்டரிங் அவர் லீடர்ஷிப் உடைய அந்த கைடன்ஸ் அது நம்ம வந்து ட்ரஸ்ட் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக வி கேன் டூ ஒண்டர் இன் த சொசைட்டி. அதுதான் பண்ணணும். ஆகவே இப்போது நீங்கள் வந்திருக்க ஒவ்வொருத்தருமே ஒரு கேடர்ஸ். நம்ம வந்து டிஸ்ட்ரிக்ட் லெவலில் நீங்கள் லீடர்னு எடுத்துக்கலாம். நீங்கள் அந்த டிஸ்ட்ரிக்டில் வரக்கூடிய என்ன விதமான ரீஆப்ரேஷன் டெவலப்மெண்ட்டும் உங்களுக்கு தெரியாமல் நடக்காத அளவுக்கு நாம் வந்து வளரணும். ஏன்னு சொல்லலாம் சொல்லி டிமாண்ட் பண்ணக்கூடாது. உங்களை அழைக்கணும். உங்களை அழைச்சி நீங்கள் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி கன்சல்ட் பண்ணாங்கன்னா தட் இஸ் அச்சீவ்மெண்ட் ஆஃப் தி கான்கிரிகேஷன், இஸ் அச்சீவ்மெண்ட் ஆஃப் திஸ் லேண்ட். அதுதான் வாட் வி எக்ஸ்பெக்ட். தோட்டத்தெல்லாம் சொன்னாங்க இல்லையா சார்ங்க, தோட்டம் வந்து இங்கே இருக்கிற தோட்டங்கள் வந்து நமக்கு ஒரீடு கொடுத்துட்டாங்க. நீங்கள்லாம் அங்கங்கே அந்த மாவட்டத்தில் போய் தோட்டங்கள் உருவாக்க போகிறீங்க. அது அனைத்தும் வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம சமுதாயத்துடைய மறுமலர்ச்சிக்காக இருக்கணும் அப்படிங்கிறத நம்மளுடைய பண்ண வேண்டுவோம். ஸோ ஓவர் டு டிஎம் சார். இப்போ எல்லாம் ரொம்ப எல்லாரும் ரொம்ப டயர்டாகிட்டாங்கன்னு நினைக்கிறேன். கான்சன்ட்ரேட்டிங் சில பேர் டயர்டாகிட்டீங்களா? கரெக்டாக சொன்னாங்க. அதாவது டுடே அவுட் ஆஃப் பாக்ஸ் டிஸ்கஷன். அவுட் ஆஃப் பாக்ஸ் நம்ம கான்கிரிகேஷனை பற்றி இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணுவோம். நாளைக்கு தான் 27th மீட்டிங்
எவ்வளோ சார்? அதெல்லாம் எவ்வளோ சார்? 227, 28 அதனால வந்து இன்னைக்கு வந்து அவுட் ஆஃப் பாக்ஸ் டிஸ்கஷன். அதான் சார் வந்து கொஞ்சம் தோட்டத்தை பற்றி தான் எக்ஸ்பிளைன் பண்ணாரு. நான் இந்த தோட்டத்துக்கு முதல்ல வரும்பொழுது செகண்டாக கூட்டம் வந்தார். தோட்டம் வாங்கிட்டு வந்து பாருங்க, ஒரே புதராக கிடந்தது. ஒரே புதரு. அதாவது நம்ம செடியிலேருந்து தலை முடிவரையில நம்ம கண்ட்ரோல் பண்ணலன்னு வச்சுக்கோங்க, அது வந்து புதரா ஆகும். இந்த புதரை வந்து இன்னைக்கு வந்து அழகா சிஸ்டமேட்டிக்கா ரோடெல்லாம் போட்டு செடிக்கெல்லாம் பேர் வச்சு, ஒரு செடிக்கும் ஒரு நட்சத்திரத்தை பேர் வச்சு, ஒரு செடிக்கும் ஒரு ராசி பேர் வச்சு, அதை பார்த்தீங்கன்னா ஒரு செடியுடைய பேரெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். ஸோ அந்த அளவுக்கு ட்ரிப் இரிகேஷன் பண்ணுறீங்களா? ஃபுல்லி ட்ரிப் இரிகேஷன் அண்டு எல்லாமே வந்து இந்த நம்மளாலாம் இங்கே வந்து பார்க்கணும். நான் இன்னைக்கு காலத்தில் நம்மளோட பற்றி பேசினேன். இயற்கை விஞ்ஞானி நம்மளோட பத்திரிக்கை யாரும் தெரியல எனக்கு. இறந்துட்டாரு. எல்லாம் வந்து பார்த்துருக்கணும். அதாவது வாட் பீப்புள் கேன் அச்சீவ் அப்படின்னு உலகத்துக்கு தெரியாது இல்லையா? அதனால வந்து நம்மளால நம்ம வந்து நம்ம பார்த்தாலும் வந்து மாற்றுத்திறனாளிகள் ரீஹாபிலிட்டேஷன் அப்படின்னு நம்ம அதை பார்த்து தான் பேசிட்டு இருக்கோம். அதை பார்த்தா நம்ம அரசாங்கத்துக்கு கோரிக்கைகள்லாம் கொடுக்குறோன்ற அந்த நிலைமையை தாண்டி ஒரு சங்கராமனை போன்றவர்கள் அவங்க வந்து இதை வந்த வர ஐஏஎஸ் அதிகாரிகளே வந்து ஆச்சரியப்படுகிற அளவுக்கு நல்ல ஒரு திட்டத்தை தான் நல்ல சிறப்பாக பண்ணியிருக்காங்க. அதற்கு வாழ்த்துக்கள். அப்புறம் வந்து சொன்னார் குத்தாலம் போகணும் அப்படின்னா, குத்தாலத்துக்கு எது ஒன்று இங்கே ஒரு குற்றாலம் இருக்கிறது. அதே எல்லாரும் பார்க்கணும். ஆர்டிஃபிஷியல் ஃபால்ஸ் டெவலப் பண்ணியிருக்காங்க. குழந்தைகளுக்கு தான் சார். நீங்களாம் திருச்சி வந்தா பார்த்தீங்க அப்படின்னா இப்படி மெயின் ஃபால்ஸ் இருக்கு. இங்கேயும் நம்ம தொடர்ந்து விடுவாங்க. அதாவது இப்போ ஆர்டிஃபிஷியல் ஃபால்ஸில் இப்போ என்ன பண்ணணும், இந்த எம்ஜிஎம் லெவலில் போனீங்கன்னா நீங்கள் ஆர்டிஃபிஷியல் ஃபால்ஸ், ஆர்டிஃபிஷியல் பீச் எல்லாம் பீச் கூட போடணும்னு நினைக்கிறீங்க. ஸ்விம்மிங் கூட அத்தாடி வச்சேன் எல்லாரும் ஸ்விம்மிங் பூல்லாம் பார்க்கலாம். ஆர்டிஃபிஷியல் வேவ்ஸ் கரெக்டு. நீங்கள் சங்கராமன் சொல்லிட்டீங்க இல்லையா, அவருடைய பிரெயின் அதை பற்றி திங்க் பண்ணிட்டு அட்டாண்டி ஆர்டிஃபிஷியல் வேவ் கொடுத்துருவார். அதாவது அவர் வந்து ஹீஸ் கிராஸ்பிங் எவ்ரிதிங். ஏன்னா இப்போ இல்லை, ஒரு 30 வருஷம் பார்த்துருக்கேன். இஸ் கிராஸ்பிங் எவ்ரிதிங் அண்ட் அவருக்கு நல்ல சப்போர்ட்டிவ் டீம் இருக்காங்க. தட் இஸ் தட் காட் பிளஸ். அவர் வந்து அவர் ஐடியா சொன்னாருன்னா அதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு பியூட்டிஃபுல் பீப்புள் ஆர் அரவுண்ட் ஹிம். ஆனால் வந்து எல்லாம் அவரை வந்து என்ன சொல்லுவோம், இந்த இது தெரியுமா அவங்களுக்கு ஒரு ராணி தேனீன்னு அது வந்து ஆர்டர் போட்டுன்னா எல்லா தேனீக்களும் வந்து அது போய் அதை இது பண்ணுவோம், சேவை பண்ணிட்டு வரும். அது மாதிரியா ஈஸிய அதாவது அவருடைய ஐடியாவை கன்சீவ் பண்ணி அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி காட்டுவார். அதாவது ப்ராக்டிக்கலாக அதை டெஸ்ட் பண்ணுறது. நான் வந்து ஒரு வாட்டி வந்தபோது சங்கராமன் கம்ப்யூட்டர்லாம் பயங்கரமாக ஒர்க் பண்ணியிருந்தாரு. எனக்கு கம்ப்யூட்டரே தெரியாது. என்னப்பா கம்ப்யூட்டர்லாம் பண்ணுறேன்னு எனக்கு ஒன்று கற்றுக்கூடாதுன்னு. அது ஒன்றுமே இல்லை, அது வந்து ஜஸ்ட் ஏபிசி டைப் வச்சா போகிறோம் அப்படின்ட்டாரு. ஸோ அப்போ போய் எங்கள் ஆஃபீஸில் போய் எல்லாம் மாதிரி அமர்சராசங்கள்லாம் கம்ப்யூட்டர் சிஸ்டம் வச்சுருக்காங்க, நம்ம ஆஃபீஸில் ஒரு கம்ப்யூட்டர்லாம் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தென் ஐ பிகம் கம்ப்யூட்டர் சேவி அண்ட் எவ்ரிதிங் இஸ் கம்ப்யூட்டரைஸ்ட் இன் மை ஆஃபீஸ். ஆமாம் கரெக்ட். ஆமாம் இங்கே ஆமாம் சாரோட கடனை வச்சு பண்ணோம். விஆர் கிருஷ்ணய்யர் வந்திருந்தாங்க. பிடபிள்யூடி ஆக்ட், பர்சனல் டிசபிலிட்டிஸ் ஆக்ட் நம்ம இந்திய அரசாங்கத்தை கொண்டு வரதுக்கு வளர்ந்துட்டு தான் நாங்கள் எல்லாம் ஃபர்ஸ்ட் எடுத்து பண்ணோம். அப்புறம் பிடபிள்யூடின்னா எல்லாம் பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட் கேட்பாங்க, இதெல்லாம் நீங்கள் உங்களுக்கு பிடபிள்யூடி என்ன பண்ணணும் அப்படின்னாங்க. ஸோ அந்த மாதிரி உள்ள காலம் அது. நிறைய ரேட். அதாவது இன்னைக்கு நம்ம ட்ரெயினில் வந்து இடம் கிடைக்கணும் போகிறோம் இல்லையா. அதாவது என்ஐவிஹெச்னுடைய டேரக்டர் நம்ம வந்து இவர் இல்லை, அவர் ஃபாரின் வந்து அயர்லாண்டு இருந்தார். அவர் நம்ம வல்லூரி சார் அவங்க ஒரு 2-3 பேர் போயிட்டு ஐசிஎஃப் கோச் ஃபேக்டரியில் போய் ட்ரெயின் கோச்சில் ஏறி பார்த்துருக்குறாங்க. சங்கராமன் சார் இதெல்லாம் ஏன் சொல்லுவாருன்னா
Harminder Singh. Machedanath. Machedanath became our commissioner for different இவங்க ஏன் சொல்லுவாருன்னா இன்னைக்கு இருக்கிற நம்ம டெவலப்மெண்ட் எல்லாமே இந்த லீடர்கள் வந்து உருவாக்கணும். ஆகவே நாளைக்கு இருக்கிற தலைமுறை வந்து நம்ம வந்து சொல்லணும்னா we want to do something for our people. அது சார் சொல்றது இன்னும் பார்த்தீங்கன்னா நம்ம அக்சஸபிலிட்டி வந்து நிறைய பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இன்னும் கூட பார்த்தீங்கன்னா ஐ வாஸ் சர்ச்சிங் ஃபார் ஒரு ஸ்டேர் கேஸ் நம்ம ஒரு வீட்டுக்கு படிக்கணும்னா ஸ்டேர் கேஸில் ஏறி போடுறதுக்கு வந்து ஒரு வீல் சேர் இருக்குதுமா அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுறேன். அது தெரியல. இப்போ சார் காலத்துக்கு சொல்கிறாங்க. இதை நாம் வந்து கவர்மெண்ட்டு தான் பண்ணணும் கிடையாது. பப்ளிக் ப்ரைவேட் பில்டிங் நாம் பண்ணோம்னா தான் என்ன கவர்மெண்ட்டில் வந்து அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. அதுக்கு வந்து நம்ம முன் வரணும். நாம் வந்து எவ்வளோ காம்பினேஷன் பண்ண முடியாது. நம்ம வீடு கட்டுறோம், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் கட்டுறோம், நம்ம யாராவது வெஜ் பேர் பாடி போயிட்டு வரக்கூடிய விண்டோவில் வரக்கூடிய காற்று சுவாசிக்க முடியாது இல்லையா? எல்லாம் ரேம் கட்ட முடியாது. பட் அதுக்கு வந்து டெக்னாலஜி இருக்குது. அதை நம்ம வந்து அடாப்ட் பண்ணணும்னா அதுக்கு நான் முயற்சி நாம் எடுக்கணும். இதுக்கு எல்லாமே பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஒன்லி அது வந்து மனசு தான் வேணும். அது மனசு இருந்ததுன்னா நிச்சயமாக வந்து வாய்ப்புகள் உருவாகும். அதை நம்ம வந்து உருவாக்கணும். அதுக்காக கவிழ்த்துக்காது. இன்னொன்று பார்த்தோம்னா ஒரு நிமிஷம் சார். அதாவது நம்ம நினைக்கிற அந்த ஃபோனில் வந்து ஒரு சிலர் நம்ம வந்து காம்யூனிகேஷன் மீட் நடக்கும்போது எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே டிசைன் ஷேரிங் வித் யூ. ஒரு சிலர் ஆன் பண்ணிட்டு நல்லா கை கால் நல்லா இருக்கிறவங்க ஆன் பண்ணிட்டு என்ன பண்ணுவீங்கன்னா சரியாக டிஃபால்ட்டாக வேணும் ஆன் பண்ணுறது டிஃபால்ட்டாக ஆன் பண்ணிட்டு மற்ற டிஸ்டர்பன்ஸ் இருக்குது. இப்போ சங்கரவன் சார்லாம் பார்த்தோம்னா அவருக்கு வந்து ஃபோன் கூட யாராவது பிடிக்கணும்னா விஷயம் சேனல் பார்க்க முடியாதுன்னு தான் சொல்கிறேன். அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபோனே ஒருத்தர் கையில் கொண்டு போய் அவருக்கு முன்னாடி வச்சா தான் அவர் பேச முடியும். மைக்கை வந்து பிடிச்சி பேச வைக்கிறாங்க. சாருக்கு வந்து பிரெயின் தான். பிரெயின் வந்து சுப்பீரியர் பிரெயின். அதில் தான் வந்து நம்மளாம் இங்கே இருக்கிறோம். அந்த பிரெயின் வச்சுக்கிட்டு மற்ற எல்லாமே வந்து டிபெண்ட். சரிங்களா? அது அப்போது அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா டிசிப்ளின் மெயின்டைன் பண்ணுறாங்க. நம்ம எல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், டிஸ்டர்பன்ஸ் கிரியேட் பண்ணுறோம். அது பண்ணக்கூடாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ பிஜிலி சேலஞ்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பை டிஃபால்ட் வந்து அவங்க வந்து அன்பியூட்டில் வந்து கை விழுதுடும். அவங்க வந்து தட் இஸ் அக்செப்டபிள். ஆனால் கை கால் ஊனமுற்றவங்க ஓரளவு நல்லா பண்ணக்கூடியவங்க வச்சுட்டு நைட் என்ன சாப்பாடுன்னு கேட்குறதெல்லாம் நம்ம ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. நைட் டின்னர் என்னன்னு கேட்குறாங்க, கிச்சன் குழம்பா மட்டன் குழம்பா கேட்குறாங்க. இதெல்லாம் வந்து ரெக்கார்ட் ஆகுது. இது வந்து உலக அளவில் போக முடியாது. நீங்கள் நினச்சி பாருங்கள். இது வந்து கோபி வச்சு நம்ம வந்து எடிட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிரமம். ஏன்னா ஒரு வார்த்தை விட்டு போயிடுது. எல்லாம் தெரியுது. இதெல்லாம் கொஞ்சம் நாம் வந்து ஸ்ட்ரீம்லைன் பண்ணி நீங்கள் வந்து என்ன வாட் இஸ் அவர் ஹம்பிள் ரிக்வஸ்ட்னா நீங்கள் வந்து ஒவ்வொருத்தரும் 10 பேரை நீங்கள் வந்து மாற்றுத்திறனாளிகளாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. வயசானவங்க கூட இருக்கலாம். அவங்கள வந்து இது மாதிரி ஒரு வாரம் போடுறாங்க மீட்டிங் வாங்க அப்படின்னு சொல்லி அவங்க ட்ரைன் பண்ணி இந்த கூட்டத்துக்கு வரவைங்க. அதாவது இந்த எஃபர்ட் வந்து உலக அளவில் வந்து அக்செப்டிங் அப்ரிஷியேட்டிங். இதை வந்து நம்ம இன்னும் நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போனோம்னா நம்ம ஸ்ட்ரென்த்து வந்து வருது சார் சொன்ன மாதிரி வந்து அன்றைக்கி விவேகானந்த 100 நபர்களை கொண்டு வந்து சொன்னாங்க. 100 நபர்களை வந்து நம்ம இணையத்தை சேர்க்க முடியுது. அந்த இணையத்தில் வந்து நம்ம 100 நபர்களை சேர்க்குறோம். அவங்க வந்து நம்ம வந்து நம்முடைய கான்கிரீட் தூக்கில் ஆக்கணும்னா நீங்கள் ஒவ்வொருவரும் குறைந்தது ஒரு 10 நபர்களை வந்து கான்கிரீட் வந்து சொல்லுங்கள், இந்த வாராந்திர கூட்டத்தை சொல்லுங்கள். அதை நீங்கள் நினைச்சோம்னா நிச்சயமாக நாங்கள் நினைக்கிற ஒரு 10 பேரை வந்து நமக்கு வகாலத்து கேட்க வைக்கிறோம். அந்த டிஃப்ரெண்ட். ஆனால் 10 நபர்களை வந்து இது இணைய வைக்கணும். அவங்க குடும்பத்தையும் யாராவது இணைய வச்சோம்னா தட் இஸ் ஸ்டாண்ட்ஸ் அவரோட ஸ்ட்ரென்த்து. ஆகவே அதை நம்ம வந்து இனி வரக்கூடிய காலகட்டத்தில் முன்னெடுக்கணும். தேங்க்யூ டாக்டர் சிதம்பரம். இப்போ வந்து நம்ம ஆஸ் யூஷுவல் நம்ம காங்கிரிகேஷன் சிஸ்டம் மாதிரியா ஐ வாண்ட் யூ பீப்புள் டு ஸ்பீக். இப்போ வந்து ஸ்டார்ட் வித் மதன் அண்ட் ஈச் ஸ்பீக்கர் ப்ளீஸ் டேக் 3 to 5 minutes, நாட் மோர் தென் 5 minutes. லஞ்ச் வர வரைக்கும் அவங்க பேசிட்டு இருக்கோம். லஞ்ச் வந்தவுடனே மேடம் பேசுவாங்க. ஏன்னா அது முதல்ல கிச்சன் வேஸ்ட்டை பற்றி நீங்கள் அவங்ககிட்ட கேட்கணும். ஸோ பியூட்டிஃபுல் டாக் ஷியர் ஜிவன். எனக்கு ரொம்ப நாளாக அதை கேட்கணும். அதாவது சாப்பாடெல்லாம் கூட வே பண்ணுறாங்கன்னா என்ன பண்ணுவோம், சாப்பாடெல்லாம் தூக்கி சாப்பிட்டு முடியல கிச்சனில் அதுக்கு வே பண்ணி அது கம்பேரிட்டிவ் அனாலிசிஸ் போட்டு கம்ப்யூட்டரில் அதை என்ட்ரி பண்ணி நேற்று எவ்வளோ வேஸ்டேஜ் பர்சன்டேஜ், டோட்டல் வேஸ்டேஜ் பர்சன்டேஜ், டோட்டல் இன்புட்டில் அதாவது அந்த கிச்சனுக்காக எவ்வளோ செலவாகுது காய்கறிலேருந்து எல்லாம். இப்போ இங்கேருந்து போகுத சென்ட்ரல் ஐம் ஆஸ்கிங் எ கொஸ்டின். வேஸ்டேஜ் தான் அரைவ் பண்ணுறீங்க. இங்கேருந்து வெஜிடபிள்ஸ் அங்கே போகுது அந்த அவங்க சென்டருக்கு. இதனுடைய காஸ்ட்டை வந்து அதை போட்டு ஃபீட் பண்ணி அதுலேருந்து டோட்டல் காஸ்ட் அரைவ் பண்ணி வேஸ்டேஜ். அதான் இந்த நாமினல் காஸ்டிங் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கோம். படிஞ்சு போகிறது வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் குவான்டிட்டிஸ் தான் படிச்சிருக்கோம். அது வந்து இன்னும் இன் டேர்ம்ஸ் ஆஃப் மணி வேல்யூவில் இன்னும்
இப்போ நாங்கள் கால்குலேட் பண்ணுற வேஸ்ட்லாம் ஒன்லி இன் டர்ம்ஸ் ஆஃப் கிராம்ஸ் அண்ட் கிலோஸ். இப்போ இவர் காலையில் சொன்னாங்க பிளான்ட் வேஸ்ட்டு அப்புறம் நான் அன்பிளான்ட் வேஸ்ட்டு. அதாவது பிளான்ட் வேஸ்ட், அதாவது ப்ரீ ப்ரொடக்ஷன் வேஸ்ட் அப்படிங்கிறதுலாம் என்னென்னா நம்ம காய்கறி இந்த மாதிரி பழங்கள்லாம் தோல் எல்லாத்தையும் உதிச்சுக்கிட்டுலாம் போடும்போது அதை வரக்கூடிய ரெசிடியூ அதெல்லாம் வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது. தட் இஸ் ஆல் நேச்சுரல் வேஸ்ட், இட் ஹேஸ் டு ஹேப்பன். அதே மாதிரி நம்ம சாப்பிட்ற கேள்வியும் நம்ம தண்ணிகள் இதெல்லாம் போடும்பொழுது அதில் உள்ளதெல்லாம் எப்படியும் அது தட் இஸ் அ டிஃபரெண்ட் ஆஃப் வேஸ்ட். தட் இஸ் அ வேஸ்ட் விச் கேன் பி ரீயூஸ்டு அண்ட் அவாய்டபிள். இப்போ நம்ம சாப்பிடும்போது வரக்கூடிய அந்த ரெசிடியூ நம்ம பண்ணக்கூடிய வேஸ்ட் ஹியூமன் கண்ட்ரோலபிள் வேஸ்ட், அது வந்து அனதர் வேஸ்ட். இப்போ ஹியூமன் கண்ட்ரோல்டு வேஸ்ட்டும் நாங்கள் ரீசைக்கிள் தான் பண்ணுறோம், அது வேறு விஷயம். பட் இந்த ஹியூமன் ரிசல்ட்டிங் வேஸ்ட்டை வந்து வி வாண்ட் டு ரெடியூஸ் டு த மினிமம். ஆமாம், ஏன்னா அது இப்போ சொன்ன மாதிரி எவ்வளோ பேர் பசி இல்லாமல் உலகத்தில் சாப்பாடு இல்லாமல் பசியோடு இருக்காங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்பொழுது நம்ம எந்த விஷயம் நம்ம எவ்வளோ நம்ம தார்மியம் மாதிரி வேஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம யோசிச்சு பார்க்க வேண்டியிருக்கு. அதனால் அந்த வேஸ்ட்டை வந்து நாங்கள் வாண்ட் டு கண்ட்ரோல் இருக்குது. அது இங்கே வரவழையே நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நிறைய வந்து இன்டர்ன்ஷிப்பு அப்படி இப்படின்னு வெளியிலாம் வருவாங்க. இப்போ நம்ம எல்லாம் ஓரளவுக்கு சொல்லி புரிய வச்சுருந்தோம், வெளியிலேருந்து வரவங்க வந்து புரிய வைக்கிறது கஷ்டம். ஆனால் அவங்களே நாங்கள் சொல்லிடுவோம், தயவு செஞ்சு வேஸ்ட் பண்ணாதீங்க, இது வந்து ரொம்ப இட்ஸ் அ ரிசோர்ஸ், ஒரு ஸ்கேர்ஸ் ரிசோர்ஸ். அதாவது உலகத்தில் கிடைக்கக்கூடிய ரிசோர்ஸஸ்னா எல்லாமே ஸ்கேர்ஸ் தான். நம்ம எக்கானமிக்ஸ் அந்த காலத்தில் பட்டியும் காற்று தவிர எல்லாமே ஸ்கேர்ஸ் ரிசோர்ஸ் அப்படின்ட்டு ஒரு பெரிய எக்கானமிக்ஸ் முன்னாடி சொல்லியிருந்தாரு. இப்போ பார்த்தோம்னா தண்ணியும் காற்று கூட ரொம்ப ஸ்கேர்ஸ் ரிசோர்ஸாக இருக்குது. காற்று விடனா கூட ஏதாவது பைசா கொடுத்து ஆக்சிஜன் அதான் அமைதியாக இருக்குதுன்னா எடுத்து ஃப்ரீ ஆக்சிஜன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது மாதிரி இப்போ எல்லாமே ஸ்கேர்ஸ் ரிசோர்ஸாக இருக்குது இந்த உலகத்தில். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம எவ்வளோ தூரம் எல்லாத்தையும் சிக்கனமாக பயன்படுத்துகிறோமோ அவ்வளோ நல்லா இருக்குங்கிற அந்த ஐடியா தான் நம்ம அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். எல்லாம் கிராண்ட்ஸ் அண்ட் க்ளோஸ் பண்ணிட்டு இருக்கோம். நாமினல் வேல்யூ ஆஃப்கோர்ஸ் இது டெஃபினெட்லி டு இட். Next, Dr. Madan. 3 to 5 minutes, Dr. Madan. சார் வணக்கம் சார், அனைவருக்கும் வணக்கம். ஒரு 3 weeks பேக் ஐ திங்க் ஸோ ஒரு ஐடி சம்மந்தப்பட்ட ஒரு ஐடின்னு சொல்ல முடியாது, பிடபிள்யூ அகாமடேஷன் பற்றி ஒரு இன்ட்ராக்ஷன் செக்ஷன் போயிருந்தோம். சின்னவன் சார் சென்னைக்கு வந்திருந்தாரு. அப்போது அங்கே என்னன்னு சொன்னார். ஸோ நாங்கள் போனேன். அங்கே வந்து ஐடியில் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுடைய தாய்மார்கள் இன்ட்ராக்ஷன் நடந்துச்சு. அதில் சில தாய்மார்கள் சொன்னாங்க, குழந்தை பிறந்த ஃபஸ்ட்டு டேவே எங்கள் குழந்தை ஐடியில் அஃபெக்ட் ஆனதுன்னு சொல்லிட்டாங்க. அது என்ன மாதிரி ஹாஸ்பிட்டல்னா ஜிப்மரில் பிறந்த குழந்தைகளுக்கு மட்டும் ஃபஸ்ட்டு டேலேயே குழந்தை பிறந்த ஃபஸ்ட் டேலேயே அவங்க சொல்லிட்டாங்க அவங்க குழந்தைக்கு வந்து ஐடி இருக்குன்ட்டு. ஸோ அதுக்கப்புறமா என்ன சொல்கிறாங்கன்னா, எப்படி நீங்கள் ஃபஸ்ட் டேவே கண்டுபிடிச்சிங்கன்னா அவங்க ஹாஸ்பிட்டலில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் குழந்தை ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போதே ஜெனட்டிக் டெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா எம்ப்ரியோவில் இருக்கிற கருவில் இருக்கிற குழந்தைக்கு இந்த பிரச்சனை இருக்குது இல்லைன்றது உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் அபார்ட் பண்ணியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த ப்ரோக்ராமில் லாயர் வாஸ் ஆல்சோ தேர். ஸோ ஐ வென்ட் டு ஹர் அண்ட் ஐ ஆஸ்க்ட் ஹர், இஸ் இட் லீகல்? ஸ்கேன் பண்ணுறோம், ஜெனட்டிக் டெஸ்ட் பண்ணுறோம், ஐடி அஃபெக்டட் குழந்தை கருவில் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுதுன்னா அதை அபார்ட் பண்ணுறது லீகலாக இல்லீகலானா அவங்க லீகல் அப்படின்னு நான் சொன்னாங்க. எனக்கு உடனே துரியோதனன் கதை வந்துச்சு. ஏன்னா துரியோதனனுடைய கருவில், அதாவது காந்தாரி கருவில் துரியோதனன் இருக்கும்போது இதே பிரச்சனை தான் சொல்லுவாங்க. இந்த குழந்தை வந்து பிறந்தால் பல அழிவுகளை கொண்டு பண்ணும், இந்த குழந்தைய கருவிலேயே அழிச்சிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு கதை நான் பார்த்துருக்கேன். ஆனால் அவங்க விட மாட்டாங்க. அஃப்கோர்ஸ் துரியோதனன் பிறந்தப்பறம் என்ன ஆச்சுன்றது நமக்கு தெரியும். ஸோ கருவிலேயே கண்டுபிடிச்சு அதை அழிப்பது சிறப்பாக ஒத்துக்கலாமா வேண்டாமா? ஏன் அது இருந்தால் என்ன ஐடி குழந்தையா பிறந்துட்டுல என்ன பிரச்சனை, நாங்கள் பார்த்துக்குறோம். இது வந்து ஒரு ஜஸ்ட் இது நான் கேட்கணும்னு நினச்சேன். we can have a debate on that. If it is so, we can insist all the hospitals to have a genetic test. எப்படியும் எல்லா தாய்மார்களும் கருவுற்ற தாய்மார்கள் எல்லாருமே வந்து ஹாஸ்பிட்டல் வாங்க ஜெனடிக் டெஸ்ட். why not we have compulsory genetic test? If it is a problematic embryo, why can't we abort it if it's legal? That's it. That we will discuss in different forum. Discussion. I have a view on this. அதாவது நம்மெல்லாம் we are all present with disabilities. So
So why don't we be a disabled person? We let us be a person with disability. That's not up. We are also there. We are having the right to be in a diverse and pluralistic world. இல்லை எல்லா பீப்புளும் இருக்காங்க, நாங்களும் இருக்கோம், அவ்வளோதான். எங்கேயா குறைக்கணும்னு எதிர்பார்க்குறீங்க? இன்ஃபேக்ட் நாங்கள் ஜாஸ்தி என்னன்னாங்க எலெக்ஷன் எங்களுக்கு அட்வான்டேஜ் இருக்குது. எங்களுக்காக வேண்டி கவர்மெண்ட் சலுகைகள் தான் எங்களோட வாய்ஸை கேட்குவாங்க. ஸோ அதனால் ஈவன் வித் பர்சன் ஹூ ஆர் இதே கேள்வி வந்து அபவுட் 22 years பேக் கேரளாவில் எர்ணாகுளத்தில் ஒரு கான்ஃபரன்ஸ் நான் அட்டன் பண்ண போகுது. அங்கே ஒரு குழந்தை வந்து இந்த காசர்கோட்லேருந்து ஒரு பேரண்ட் அந்த குழந்தை வந்திருந்தாங்க. அந்த குழந்தை வந்து இஸ் அபவுட் 4 or 5 years old. பட் த சைல்டு வாஸ் எக்ஸ்ட்ரீம்லி profoundly disabled. Cerebral palsy with ஆனால் intellectual disability இல்லை. அப்போ இதே மாதிரி கேட்டிருக்காங்க அது எவ்ரிடே ஸ்டேஜில் இந்த குழந்தை வரலாம் வேண்டாம். பேரண்ட்ஸ் செட் நோ வி வில் ஹேவ் தி சைல்டு அப்படின்னு இருக்காங்க. அந்த குழந்தை அப்போ 6 வயசில் அந்த குழந்தை வந்து he was playing a keyboard. He was such a wonderful keyboard player and he was able to outclass many other people. அதே மாதிரி இப்போ நம்ம இன்டெலெக்சுவல் டிசபிலிட்டி அந்த ஆளுநரை பற்றி பேசிட்டு இருக்கோம். நீங்கள் 7th அப்படின்னு ஏதாவது ஒன்று கேள்விப்பட்டிருக்கலாம். 7th SAVANT 7th சில்ட்ரன். 7ங்கிறது வந்து இது நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள் வாட்ஸ்அப் கற்றுக்குங்க. இது nobody can find out till today. No science has found out how these people are so blessed and so capable. இப்போ ஒரு 7th சைல்டு ஒரு லேடி வந்து தான் போன வருஷம் அந்த லேடி வந்து திருக்குறளில் எனிதிங் ஷீ கேன் டெல் வித் எனி வாட் இஸ் கால்ட் பிகினிங் வேர்ட் அரேஞ்ச் வேர்ட். அது நாட் ஒன்லி இன் திருக்குறள் பட் ஆல்சோ இன் வேரியஸ் மியூசிக் உள்ள ராகங்கள். நிறைய அதாவது நாலடியார் பற்றி நீ காலையில் சிவபக்தி ஆர்டிஸ்ட் அதனால் நாலடியாரில் ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, அதை ஃபுல்லாக சொல்லுவாங்க. இந்த மாதிரி கேட்குறது அந்த குழந்தைங்க இருக்குது. இன்னொரு குழந்தைங்க வந்து பார்த்துட்டோன்னா ஒரு டேட்டை சொன்னாங்கன்னா அது என்ன காரணம்னு சொல்லும். இப்போ நான் பிறந்த தேதியை சொன்னால் அது என்ன காரணம்னு சொல்லும். ஒரு 4 வருஷத்துக்கு அப்புறம் 2030 ஜனவரி மாதம் அமாவாசை எப்போ போகணும்னு கேட்டால் கரெக்டாக சொல்லுது. இந்த மாதிரி கேட்கக்கூடியதான் இருக்குது. ஸோ திஸ் ஆர் ஆல் தேர். அதனால் நம்ம வந்து வெதர் இஸ் லீகல் வெதர் இஸ் எத்திக்கல் அப்படிங்கிறத we have to see. And let us have a pluralistic world, a society where everyone lives. இதில் எந்த விதமான ஒரு ஓரியன்டேஷன் ஒரு பர்டிகுலர் டைப் தான் வரும் அப்படின்னா நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. வந்து இது மை வியூ அபவுட் இட். சொன்ன மாதிரி அதாவது எத்திக்கல் கிளியரன்ஸ்ன்றது ஒன்றும் மிகப்பெரிய விஷயம் இருக்கலாம். மதன் சார் வந்து ஆல்வேஸ் ஒரு லஞ்ச் டைமில் ஒரு டிஃப்ரெண்ட் டிபேட் வந்து ப்ரொமோட் பண்ணுறதுல ஒரு கிளாடி வருது. ஆமாம். இப்போ என்னென்ன அதாவது ஒன்று ஸோ கிரியேஷன் பார்த்தோன்னா கிரியேஷன் அண்ட் டிஸ்ட்ரக்ஷன் வந்து ஒன்லி கேன் டூ நேச்சர். ஹியூமன் வி ஆர் சப்ஜெக்ட் ஆஃப் திஸ் நேச்சர். ஸோ நம்ம வந்து வி டோன்ட் எனி கண்ட்ரோல் ஓவர் தட். வி கேன் ரெகுலேட் அட் த சேம் டைம் வி கேனாட் டிஸ்ட்ராய், வி கேனாட் கண்ட்ரோல். அதுதான் நம்மளுடைய இது. அதுவே வந்து இப்போது அந்த ஆர்டிசம் வந்து அது சார் சொன்ன மாதிரி நிறைய திறன்கள் இருக்குது. அந்த டைவர்சிட்டி அப்படிங்கிறது வந்து ஒன்றுமே இப்போ மேல் ஃபீமேல் ஒரு இது ஃபீமேல் இன்ஃபான்டிசைடு ஃபீட்டிசைடு இன்ஃபான்டிசைடு ஏன் வந்து ஸ்கேன் டூரிங் ப்ரெக்னன்சி வந்து பேன் பண்ணாங்கன்னு பார்த்தோம்னா அது வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்துக்கிட்டு ஃபீமேல் பேபியை வந்து திங்க் பண்ணுறது இல்லீகல் இல்லைங்களா. ஸோ நேச்சுரல் ஒரு ஈக்குவலிபிரியம் எவ்வளோ மேலுக்கு எவ்வளோ ஃபீமேல் சொல்லி நேச்சர் டிட்டர்மினேட் பண்ணணும். ஸோ நாம் வந்து வி ஷுட் நாட் ஹேவ் எனி கண்ட்ரோல் ஓவர். பையனுக்கு வந்து பொண்ணை கிடைக்க மாட்டேங்குது. ஸோ அதனால ஸோ இப்போ வந்து பெண்கள் அவ்வளோ கேசிட்டி ஆகிட்டாங்க, அவங்க வேல்யூ அதிகமாகிடுச்சு. ஆனால் வேல்யூ கொடுக்கல நம்ம ஆல்வேஸ் வில் பி வேல்யூ ஃபார் தம் பட் வி ஆர் நாட் வேல்யூ தம். ஏன் சொல்லுவேன்னா இது மாதிரி அந்த அது ஜெனடிக் டெஸ்ட் பண்ணாலுமே இட்ஸ் அ ஃபீமேல் ரைட், குழந்தையோட ரைட். அது கன்சீவ் ஆயிடுச்சுன்னா தட் இஸ் அ பேபி ஹஸ் கம் அண்ட் see the world. அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு வந்து கெப்பாசிட்டி வந்து நம்ம உருவாக்கணுமே தவிர வி ஷுட் நாட் இப்போ வந்து காலம் சொன்னாங்க இல்லையா ஆழ்வார் நம்மாழ்வார். அதாவது அந்த காலத்தில் நம்ம வந்து ஹிஸ்ட்ரியை பேசப்படும்போது 16-17 நூற்றாண்டுக்கு முன்னாடி வந்து எந்த விதமான கண்ட்ரிலையுமே வந்து டிசேபிள் குழந்தை கொடுத்தான வரலாறே கிடையாது. இந்த குழந்தை வருஷத்தில் பிறந்தது இது மாதிரி ஆட்சின்னு கிடையாது. 17 நூற்றாண்டு மேலே தான் டெவலப் கண்ட்ரிஸ் எல்லாமே அந்த குழந்தைங்களுடைய வரலாறு எல்லாம் இருக்குது. ஆனால் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா
ஈவன் பார்த்தீங்கன்னா திருதராஷ்டிரம் மகாபாரதத்தில் பார்த்தோம்னா வந்து சகினி ஒன்று எல்லாருமே பார்த்தோம்னா வந்து தேர் பானு சொல்லிட்டு ஹோல்ட் டிஃப்ரெண்ட் பொசிஷன். அஃப்கோர்ஸ் தேர் போர்ட்ரேட் டிஃப்ரெண்ட் வே. போர்ட்ரேலாம் பண்ணாங்களா இல்லை வந்து உண்மையாக அவங்களுடைய நேச்சர் அப்படின்றது எனக்கு தெரியாது. ஆனால் அதான் சொல்கிறேன், அந்த 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 குழந்தை வந்து அதாவது இதை எது சொல்லுவாங்கன்னா they'll be killed, அதாவது they thrown into forest and killed in the foreign countries. இப்போ இந்த குழந்தை வந்து ஒன்றே இல்லை விட்டுலான்னு சொல்லி லெஃப்ட் த சைல்டு ஏதோ போட்டோம் நம்ம கண்முறை இப்போ அந்த குழந்தை இல்லாமல் இருந்தால் நல்லதுன்னு சொல்லி விட்ட குழந்தை எப்படி ஒரு தெய்வ தன்மை வாய்ந்த அந்த குழந்தை வந்து 1000க்கும் மேற்பட்ட பாடல்கள் எழுதியிருக்குன்னா நீங்கள் நினச்சி பாருங்க, யாரால இதெல்லாம் வரலாம். அதில் வந்து we don't have control over that. So next, who wants to speak? Please rise. Okay, come to you. Sir, the seventh and seventh is seventh. என்ன spelling sir? S-A-D-A-N-T. நீங்க சொன்ன மாதிரி என்னோட பையன் ரெண்டாவது பையன் கன்சீவ் ஆயிருக்கும் போதுமே சொன்னாங்க சார் ஹார்ட் பீட் ரொம்ப கம்மியாக இருக்கு, அபார்ட் பண்ணிடுங்க. பட் ஐ டென்ட். இப்போ 21 இயர்ஸ் காலேஜ் போயிட்டு இட்ஸ் சிபி. லைஃப்ல ஒரு சேலஞ்சா தெரியணும் வேணும் சார். அப்பதான் லைஃப்ல உண்மையான லைஃப் என்ன புரிஞ்சு வந்துடும். வித்வுட் எனி சேலஞ்ச் என்ன It's up to us. It's up to us. சேலஞ்ச் ஃபேஸ் Challenge or opportunity? yes sir. Next. பேசுங்க, யாரும் பேசுறோம்னா பேசுங்க. Another word for savant is scholar, genius, expert, prodigy or intellectual. Yes. தமிழ்ல அதாவது என்னன்னா, அதாவது extraordinary talent-ங்க. அதாவது imagine பண்ண முடியாத அளவுக்கு இருக்கு. கற்றறிந்த நபர் அறிஞர் அல்லது ஒரு குறிப்பிட்ட பாடம் அல்லது திறமையில் அசாதாரண அளவிலான அறிவு கொண்ட ஒரு அபாரமான மனதிறன் கொண்ட ஒருவரை குறிக்கும் ஒரு பெயர் சொல். Extraordinary. Extraordinary. நீங்க பேச விரும்புறீங்களா? Introduce yourself. அனைவருக்கும் வணக்கம். என் பேர் வந்து விஜய சாரதி. எனது சொந்த ஊர் வந்து கன்னியாகுமரி மாவட்டம். அதாவது எல்லாரும் நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. ஆனால் ஆரம்ப காலங்கள்லாம் மாற்றுத்திறனாளிகளை யாருமே இந்த சமுதாயங்களில் வாழ்ந்த நமது மாற்றுத்திறன் முன்னோர்கள் நிறைய விஷயங்களுக்காக போராடி இருக்காங்க. குறிப்பா சொன்னோம்னா நிறைய பேர் சொல்லலாம். இதுல நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். சிதம்பரம் சாரை சொல்லலாம். அது மாதிரி குமரி மாவட்டத்துல இருந்து பாலகிருஷ்ணன் நாயர் அவரை சொல்லலாம். நிறைய அவங்க எல்லாம் என்ன பண்ணிருக்காங்கன்னா நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி மாற்றுத்திறனாளிகளை ரோடுகளை சந்திக்கிறது, பஸ்ல போகும்போது சந்திக்கிறது, அப்புறம் ஏதாவது கோயில்களை சந்திக்கிறது, இந்த மாதிரி மாற்றுத்திறனாளிகளை சந்திச்சு நிறைய விஷயங்களை சொல்லி 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 நிறைய போராட்டங்களுக்கு பிறகுதான் நாம வந்து நிறைய அடிப்படை விஷயங்களே நம்ம வந்து வாங்கியிருக்கோம். இந்த மாற்றங்கள் வரலன்னா கவர்மெண்ட்ல இருந்தே நம்ம சில அடிப்படை தேவையான தேவைகளை கூட நம்ம வாங்க முடியாது. ஈவன் படிப்புக்கான ஒரு கல்வி உதவி தொகையா இருந்தாலும் சரி, ஒரு இலவச பேருந்து பயண சலுகையா இருந்தாலும் சரி, அது மாதிரி ஒரு மொபிலிட்டிக்கான ஒரு வீல் சேரோ இல்ல ஒரு ட்ரைசைக்கிள், அன்னைக்கு ஒரு ட்ரைசைக்கிள் வாங்கணுமா இருந்தா கூட நம்ம மாவட்ட ஆட்சியாளர் அலுவலகத்துக்கு பல தடவை நடக்கணும், பல தடவை விண்ணப்பிக்கணும். ஆனா ஈஸியா கொடுக்க மாட்டாங்க. அதுவும் ஒரு 3 இன்டர்வியூ 4 இன்டர்வியூ வச்சுதான் கொடுப்பாங்க. அப்படியெல்லாம் வாங்கி இன்னைக்கு நம்ம பயனடைஞ்சிருக்கோம். அந்த காலத்துல இன்னொன்னு என்னன்னா பேரண்ட்ஸே வந்து நம்ம வந்து பாராட்டணும் சார். அந்த நேரத்தில் என்ன அன்னைக்கெல்லாம் எங்க அம்மா அப்பா எல்லாம் வந்து என்னை தூக்கி ஸ்கூல்ல கொண்டு படிக்க வைக்கணும்னா இன்னைக்கு நான் அந்த அளவுக்கு இன்னைக்கு கருவூலத்துறையில ஒரு கண்காணிப்பாளராக இருக்கேன் அப்படின்னா அன்னைக்கு எங்க அம்மா வந்து என்னை இடுப்புல தூக்கி கொண்டு போய் பள்ளிக்கூடத்துக்கு சேர்த்ததுனால. இதுபோல நிறைய பேர் இருப்பீங்க இங்க இருக்கிறவங்க. நிறைய எல்லாருக்குமே அம்மா அப்பாவுடைய சப்போர்ட் அந்த டைம்ல இருந்ததுனால கிராமங்கள் அதாவது சொசைட்டிங்க வந்து நம்மளை வந்து ஏளனமா சொன்னா கூட அம்மா அப்பாவோட சப்போர்ட் இருந்ததுனால இன்னைக்கு இந்த அளவு நம்ம படிச்சு இன்னைக்கு ஒரு சொசைட்டில ஒரு இதில் வர முடிஞ்சுது. அதை நம்ம இந்த நேரத்துல நம்ம அம்மா அப்பாவுக்கு நம்ம வந்து தலை வணங்கணும் அப்படிங்கிறத வந்து இந்த நேரத்தில் என்னுடைய பதிவை நான் பதிவு பண்றேன்.
நிறைய விஷயங்கள் சார் சொன்னாங்க, சங்கரமன் சார் சொன்னாங்க. இன்னும் நிறைய நீங்க அச்சீவ் பண்ணணும் சார். நிறைய மாற்றுத்திறனாளிகளுக்காக நிறைய தீசிஸ் நிறைய பண்றீங்க, இன்னும் நிறைய பண்ணணும். இது வந்து என்னுடைய தாழ்மையான கருத்தை சொல்லி இன்னும் ஒரே ஒரு வேண்டுகோளை மட்டும் அந்த இடத்துல நான் ஒரு பதிவு பண்றேன். நிறைய அரசு அலுவலகங்கள் இன்னைக்கு வந்து நம்ம வீல் சேர் பயன்படுத்தக்கூடிய மாற்றுத்திறனாளிகள் ஈஸியா ரீச் ஆக முடியல. எல்லா அலுவலகங்களும் என்ன பண்ணிருக்காங்க, லிஃப்ட் வச்சிருக்காங்க. அதாவது அந்த லிஃப்ட் வந்து இயற்கைக்கு மாறா, அதாவது ஏதாவது ஒரு மின்சார பட்டாக்குறை, மின்சார பழுதோ இல்லை லிஃப்ட் பழுதோ ஏற்படக்கூடிய நேரங்களில் நம்ம மாற்றுத்திறனாளிகள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இந்த இடங்கள்ல நம்ம மற்ற சக அலுவலர்கள் போல நம்ம அலுவலகத்துக்கு சென்று வரணுமா இருந்தா இந்த மருத்துவமனைகளில் வந்து ஒரு சாய்வு தளம் அது அமைக்கணும் அப்படிங்கிறத நான் 226வது நம்ம டிபிஓ பேரவையிலையும் சொல்லியிருந்தேன். அதையும் இந்த நேரத்தில் சொல்லி, அதாவது அந்த பிளானிங்கை வந்து நாம வந்து கவர்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்றதுக்கு என்ன செய்யணும், அதுக்கு நம்ம மாற்றுத்திறனாளி அலுவலர் வந்து எந்த அளவு வந்து அதை அந்த காரியத்தை முன்னெடுத்து செய்யக்கு அவர் முனைப்போட வரணும் அப்படிங்கிறதே நம்ம வந்து இந்த பேரவையில நாளைக்கு 227வது பேரவையில நம்ம பேசி ஒரு நல்ல ஒரு முடிவு எடுக்கணும் அப்படிங்கிறத இந்த இடத்துல பதிவு பண்ணி எனக்கு வாய்ப்பு தந்தமைக்கு நன்றி சொல்லி முடிக்கிறேன். நன்றி. நன்றி விஜயசாகர். பிஃபோர் தட் ஐ வுட் லைக் டு கங்க்ராச்சுலேட் இல்லப்பன் கோபால். ப்ளீஸ் கம். இவர் வந்து இன்னைக்கு அவார்டு வாங்கினார். அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேர் இல்லப்பன் கோபாலகிருஷ்ணன். ஊர் வந்து கோபாலசமுத்திரம். திருநெல்வேலி மாவட்டத்தில் அரசு சித்த மருத்துவக் கல்லூரியில் உதவியாளராக பணிபுரிஞ்சிட்டு இருக்கிறேன். என்னன்னா, நம்ம பேரவை வந்து எவ்வளோ பெரிய தகவல் களஞ்சியம் அப்படிங்கிறது அந்த மீட்டிங் அட்டன் பண்ணுறவங்களுக்கு தான் தெரியும். நான் இன்னைக்கு வீட்டில் உட்காந்துக்கிட்டு என்னை போன்ற அனைத்து வகையான மாற்றுத்திறனாளிகளின் பிரச்சனையே பேச தெரியுது, அவங்களுக்குள்ள பிரச்சனைகளை புரிஞ்சுக்கொள்ள தெரியுது. எனக்கு அதுக்கு முன்னாடி வந்து என்னன்னா, ரேம்ப் இல்லைங்கிறது என் பெரும் பிரச்சனையாக இருக்கும், மற்ற பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஆனால் ஒவ்வொரு டிசபிலிட்டியை பார்க்கும்போது, அந்த தலசீமியாவங்களாம் பார்க்கும்போது, விசுவலி சேலஞ்சுக்கு பார்க்கும்போது, ஹீலிங், இப்போ எனக்கு வந்து இன்னும் ரேம்ப் இல்லைங்கிறது தான் தோணுமே தவிர ஒரு சைகை மொழி பேப்பர் இல்லைன்னா எனக்கு அது பெரிய பிரச்சனையாக தெரியாது. ஆனால் இந்த பேரவைன்னு ஒன்று வந்ததுக்கப்புறம் நமக்குள்ள இருக்கிற உறுப்பின் பிரச்சனைகளை நம்ம புரிஞ்சு கொள்ளாமல் இருக்கிற மாதிரி தான் நம்ம இருந்தோம். இப்போ அதை ஃபோக்கஸ் பண்ணி ஒரு நல்ல வாய்ப்பாக கிடைக்கி, அதே மாதிரி நம்ம பேசுறத உரிமையாக கேட்கறத உரிமையோட பேசுவோம். எங்களுக்கு நீங்க உரிமையை கொடுங்க அப்படின்னு நம்ம பேசுவோம். நம்ம பேரவை இருக்கிற தைரியத்தில் நமக்கு என்னன்னா, நமக்குள்ள இருக்கிற அணி அப்படி வெளியே வந்துருவோம். சார் நீங்க இந்த செய்தியெல்லாம் நம்ம ஆர்பிடபிள்யூடி ஆக்கி நாங்கள் போட்டுருவோம். அப்புறம் நாளைக்கு என்கிட்ட பேசுறாங்க சார் அப்படின்னு சொல்லி கேட்குறோம். சார் கொஞ்சம் பொருள் நாங்கள் பண்ணி சார் ஃபண்ட் அலாட் பண்ணாங்க என்ன சொல்லணும்னு சொல்லுங்க, நாங்கள் பேசுகிறோம், எங்கே சொல்லணுமோ அப்ரோச் பண்ணுறோம் அப்படிங்கிறோம். நாங்கள் உங்கள்கிட்ட வந்து சண்டை போடைக்கு வரோம் சார். உங்களுக்கான படிக்கட்டு உங்களுக்கு தேவை, எங்களுக்கான ரேம்பை நீங்கள் வச்சுட்டா நீங்களும் ரேம்பில் ஏறிக்கலாம் சார். இப்போ படிக்கட்டு வச்சு என்ன செய்ய போறீங்க? முன்னால சொன்னால் 5 படிக்கட்டு வை, 3 படிக்கட்டு வை அப்படின்னு. இப்போ அரசாங்கம் சொல்லுது ரேம்ப் வை, என்ன வச்சுட்டு போங்க, உங்களுக்கு செலவு கம்மி தானே. இப்போ லிஃப்ட்டை போட்டு லிஃப்ட்டுக்கு பராமரிப்பு பணிக்கு பண்ண வேண்டிய வேலை நெருங்க வேலை அப்படிங்கிறத சொல்கிறோம். இப்படி விஷயங்கள் பேசும்போது என்னன்னா, எங்கள் மாவட்டத்தில் ஒவ்வொரு ஆஃபீஸ்கிட்ட யாராவது போய் பார்த்தோம்னா நாங்கள் கேட்போம். பேசும்போது என்ன, மாற்றுத்திறனாளி விஷயங்களை ஸ்டாண்டா பேசுறதுக்கான ஒரு வாய்ப்பு அந்த தளம் உருவாக்கி இருக்கு. முக்கியமா நமக்கான வேலை வாய்ப்பு உரிமை. ஒருத்தர் நமக்கு நிதி சுதந்திரம் தான் நமக்கு அனைத்து சுதந்திரமும் மூலாதாரம். இன்னைக்கு அமர்சேவா சங்கம் இவ்வளவு தூரம் எங்களோட முன்னெடுப்புல வந்திருக்குன்னா அதுக்கு வந்து பேச வந்து நிதி இல்லாமல் நம்ம எதுவுமே பண்ண முடியாது. இன்னைக்கு பயோலஜிஸ்ட பத்தி நம்ம இவ்வளவு தூரம் கொண்டாடணும், அதை ப்ராசஸ் பண்ணக்கான நிதி ஒதுக்கீடு, அந்த நிதி தேவைகளை சரி பண்ணாதான் அதை செய்ய முடியும். நமக்கான ஃபண்டு எல்லா இடத்துலையும் இருக்கு. அதை நம்ம ஒருங்கிணைத்து கொண்டு வந்து நம் சொந்த பணியா இருந்தாலும் சரி, அரசாங்க பணியா இருந்தாலும் சரி, எங்க உரிமை நீங்க கொடுங்க, நம்ம இந்த பேரை வலியுறுத்துவோம், தொடர்ந்து பயணம் பண்ணுவோம். ஏன்னா இப்போ ப்ரொமோஷன்ல சூப்பரண்டா சென்னைக்கு போறேன், டைரக்டர் ஆஃப் இந்தியன் மெடிசனுக்கு போறேன். கவுன்சிலிங் நடக்கும்போது என்னன்னா, டிரான்ஸ்ஃபர் கவுன்சிலிங் மாற்றுத்திறனாளி ப்ரிஃபரன்ஸ் யாரெல்லாம் இருக்காங்கன்னு கேட்டாங்க. அதை தவிர அரைசிங் வேகன்சி யாரெல்லாம் மாற்றுத்திறனாளி இருக்காங்க மாதிரி எடுத்துட்டாங்க. ப்ரொமோஷன் கவுன்சிலிங் கூப்பிடல, டக்குனு சுதாகர் அப்படின்ட்டாங்க. சார் ஒரு நிமிஷம் சார், நான் மாற்றுத்திறனாளி இருக்கிறேன், ப்ரொமோஷன் கவுன்சிலிங்ல மாற்றுத்திறனாளிக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும்னு சீஃப் செக்ரட்டரியோட லெட்டர் இருக்கு அப்படின்னு. லெட்டர் தான் இல்லையா சார்? ஒரு நிமிஷம், நான் ஏற்கனவே தபால் அனுப்பியிருக்கிறேன், எல்லா ஆபீஸுக்கும் அனுப்பியிருக்கிறேன், இப்போ வச்சிருக்கிறேன், வேணா உங்களுக்கு வாட்ஸ்அப்ல அனுப்புறேன், நீங்க அனுப்புங்க அப்படின்னாங்க. அனுப்பி கொடுத்தோம்னா அதை பார்த்துட்டு, ஆமா சார் பதவி உயர்வு கொடுக்கணும் நீ இருக்க அப்படின்னு. சார் நீங்க எடுங்க சார் அப்படின்னா, அதுக்கப்புறம் நான் எடுத்தேன். எனக்கு இந்த மாதிரி இந்தியன் மெடிசின் தான் வேணும் அப்படின்னு. என் கூட வந்து சொன்னார், ஏன்னா இந்தியன் மெடிசின் தான் தான் கிடக்க போகுது, இதுக்கு நீ சண்டை வேலையா போட்டேன் அப்படின்னா. சண்டை போடுறது வந்து எனக்கு கிடைக்கணுங்கிறது இல்லை, இதே நாளைக்கு வழி வழியா பதவி உயர்வுன்னு உங்களுக்கு கொடுக்கணுங்கிறது வரும் அப்படிங்கிறது தான். இந்த மாதிரி விஷயங்களை நாம் தொடர்ந்து செய்வோம். அனைவருக்கும் நன்றி, தொடர்ந்து பயணிப்போம். அதாவது என்னன்னா, நம்ம திருநெல்வேலி மாவட்டத்தில் இருந்து அனைத்து அரசு பணியாளர்களுக்கும்
குடியரசு தினத்தில் அல்லது விடுதலை நாள் விழாவில் வந்து ஒரு பாராட்டு சான்றிதழ் கொடுப்பாங்க. என்னன்னா இந்த அலுவலகத்தில் இவங்க மிக சிறந்த முறையில் பணிபுரிஞ்சாங்கன்னா அந்த ஆஃபீஸ்லேருந்து ஒரு மொத்தத்தில் 5% அவங்க மொத்த ஸ்ட்ரென்த் ஏற்றணும். அதில் 5 பேர் 5% ரெக்கமெண்ட் பண்ணி கலெக்டரேட்டுக்கு அனுப்புவாங்க. கலெக்டரேட்டில் அதை ஸ்க்ரூட்னி பண்ணி யார் ஆட்பேடாக இருப்பாங்க அப்படிங்கிறத அவங்க ஒரு வார்த்தை எழுதுவாங்க. அதாவது இந்த ஹெட் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன் வந்து இவரை ஏன் நாங்கள் உங்களுக்கு பரிந்துரைக்கிறோம் சொல்லி ஒரு வார்த்தை எழுதுவாங்க. அந்த வார்த்தையை வச்சு தான் அவங்க அந்த ஸ்க்ரூட்னி பண்ணையில் இருப்பாங்க. அப்போ இவரை எடுப்போம் அப்படிங்கும் போது நாங்கள் வந்து அவங்க வந்து மாற்றுத்திறனாளிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணவே இல்லை. இவர் தனது பணியை மிகுந்த சிறப்பையுடன் செய்து வருகிறார். எப்படியே கொடுத்தாலும் அதை முடித்து விட்டு தான் அலுவலகத்துக்கு வருவார்னு எழுதியிருந்தாங்க. அந்த வார்த்தையை வச்சு அவங்க எனக்கு கொடுத்துருக்காங்க. இது ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம். என்னன்னா நான் பார்க்கறது கேசிஏ டியூட்டி வந்து என்னன்னா ஆர்டிஐ ரூல்ஸ் படி மாற்றுத்திறனாளிக்கு போடக்கூடாது. ஏன்னா நான் 70 எடுத்துட்டு ட்ரெஸரிக்கு போகணும், கேஸ் எடுக்க பேங்குக்கு போகணும். நான் வச்சிருக்கிறது வந்து அடாப்டர் வெஹிக்கிள், ஓன் வெஹிக்கிள், 2 வீலரை ஓட்டிட்டு போய் பழகி சின்ன வயசுலேருந்து எங்கள் அண்ணன் கொடுத்த பழக்கத்தில் நான் பழகிட்டே இருக்கேன். 2 வீலர் ஓட்ட முடியும். அப்போ சார் நீங்கள் வேற ஆள் இல்லை, நீங்கள் தான் பார்க்கணும் இருப்பேன். சார் நான் பார்க்குறேன் எந்த பிரச்சனையும் இல்லை, எந்த வேலைனா நான் சரியாக பண்ணுறேன், அது எனக்கு பிரச்சனைன்னு சொல்லி ஒரு முடியாததை முடிச்சு காட்டுறவங்க தான் மாற்றுத்திறனாளி. அதாவது கேஷியர் வேலையை பார்க்க முடியாதுங்கிறத அதை வந்து திறம்பட செய்துதான் இன்னைக்கு இந்த அவார்டை வாங்கினீங்க போவாங்க. அது கரெக்ட். எங்க பிரின்சிபால்கிட்ட போய் பேசும்போது சொல்லிட்டேன், மேடம் நான் மாற்றுத்திறனாளிக்கு ஐடென்டிபிகேஷன் போஸ்ட்ல தான் நீங்க பதவியே போடணும். நம்ம ஆபீஸ்ல இத்தனை பேர் அசிஸ்டன்ட் இருக்காங்க, அதுல ஒருத்தன் தான் நானே. நீங்க என்ன போட்டதுனால நான் பார்க்க மாட்டேன்னு சொல்லல, நான் பார்க்கிறேன், என்னால எவ்வளவு நாள் முடியும். ஆனா இதெல்லாம் அரசு சட்டங்கள் சொல்லுது. இன்னைக்கு ஒரு மாற்றுத்திறனாளி பார்த்தாரு, நாளைக்கு வரவங்க நீங்க எதுக்கு பிளே பண்ணக்கூடாது. ஏற்கனவே மாற்றுத்திறனாளி பார்த்துட்டாரு, என்ன மாதிரி அவருக்கு இருக்கணும், அவருக்கு என்ன போஸ்டோ அதான் கொடுக்கணும்னு சொல்லிட்டேன். ஏன்னா ஆபீஸ்ல ஒரு சிக்கல் இருக்கு, அவர் பார்த்தா நீங்க பார்க்க மாட்டாங்க, என்ன பிரச்சனை அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் சொல்லிட்டேன், மேடம் என்னால முடியும், நான் பண்ணி காட்டுறேன். ஏற்கனவே உள்ள விஷயங்கள எனக்கு எல்லாரோட சப்போர்ட் இருக்கு அப்படிங்கிறதுனால பண்ணேன். அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ. மேடம் வந்துட்டாங்க. அகாடமி வரைக்கும் பேரணி நடத்துவோம். அப்போ வந்து ஒரு பலகாரம் எழுதி போட்டுட்டேன். என்ன பண்ணுறாங்க, நோ ஸ்டெப்ஸ் அப்படின்னு எல்லாம் பேரியர்ஸ் அப்படின்னு. அப்போ வந்து அந்த மினிஸ்டர் வசந்த கோச்சலம் இருந்தாங்க. அவங்க வந்து என்னப்பா இது என்ன அர்த்தம்னு கேட்டாங்க. புரியுதா? அந்த மாதிரி இருந்த காலம், அந்த மாதிரி. ஆமாம். அப்புறம் நம்ம எலெக்ஷன் கமிஷனர் இருக்கிறதா எல்லாம் நான் வரேன் ஸ்டேஷன், டிஎம் ஸ்டேஷன், அவர்கிட்ட போய் எல்லாத்துக்கும் சம வாய்ப்பு கொடுக்கணும், எங்களுக்கு வசதி பண்ணோன்னா ஒரு பூத்துக்கு 10,000 ரூபாய் செலவாகும். நம்மளுக்கு பல கோடி பூத்துகள் இருக்குது, பல லட்சம் கோடி செலவாகும், அதாவது பல 1000 கோடி செலவாகும். இதுக்கெல்லாம் யார் பட்ஜெட் கொடுத்தாங்க? நீ ஒரு 1000 இது மாதிரி பேசுகிறேன்னு சொல்லி கேட்டார். நம்ம இத்தனை பேர் போன இடத்துல. ஆனால் அதுக்கப்புறம் இன்னைக்கு என்ன, அவங்களாம் வந்து நீ ஒன்று போல வாழ்ந்துட்டு உங்களை கூப்பிடுறாங்க. அந்த அளவுக்கு இப்போ மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. வாடகை எடுத்தாலும் மாற்றுத்திறனாளிகள் வந்து வாடகை எடுத்தாங்க, அது தவறு. அது கவர்மெண்ட் வாடகை எடுத்து நம்மளுக்கு கொடுத்தாங்கன்னா அது தப்பு கிடையாது. ஆனால் அது மாதிரி தொடங்கணும். எல்லா விஷயத்துலையும் நம்மளுடைய பங்கேற்பு இருக்கணும். எவ்வளவு கஷ்டப்பட்டு நான் பல பேர் நம்ம பேசி சிலம்பரநாதன், இப்போ சிவச்சந்திரன் இருக்காரு, இன்னும் பல பேர் இருக்கோம். நம்ம எல்லாரும் சேர்ந்து நிறைய முயற்சிகள் எடுத்துக்கிட்டு தான் இப்போ பண்ணிகிட்டு இருக்கோம். நல்ல முன்னேற்றங்கள் இருக்குது, முன்ன மாதிரி இல்லை. ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே ஆயக்கூடிய அந்த ஏரியாவிலாம் ஒரு போலியோ அஃபெக்ட் ஆன குழந்தைகளுக்கு அட்மிஷன் கிடைக்கல ஸ்கூலில். இப்போ நான் மதுரை டிஸ்ட்ரிக்ட், எனக்கு சின்ன வயசில் என்னால் அப்போ நடந்துதான் பண்ண முடியும். எனக்கு 15-16 வயசு வரைக்கும் நான் நடந்துட்டு தான் இருந்தேன். அப்படி இருந்த போதுமே எனக்கு அட்மிஷன் தான் பண்ண முடிஞ்சு. நீங்கள் சொன்ன மாதிரி என்னோட அப்பா அம்மாவுக்கு தான் என்னுடைய நம்பிக்கை தான் இருக்குது. காதல் மீட்டிங்கில் அதான் சொன்னேன். நான் ஏன் இப்போ சமுதாயத்தில் பணி செய்யணும்னா, எங்கள் அப்பா அம்மாவுக்கு நான் ஏதாவது திருப்பி கைமாறு செய்யணும். கைமாறு செய்யறது வந்து அவங்களுக்கு நான் கொடுக்க வேண்டியது ஒன்றுமே கிடையாது. இந்த மாதிரி ஒரு பப்ளிக்கு நான் கொடுத்தாலும் அவங்களுக்கு கைமாறு செய்கிற ஒரு பலன் அது கிடைக்கும். மேடம் வந்துட்டாங்க, பேசுகிறேன். நான் அவளை பற்றி சொல்லியிருக்கேன். அதாவது இப்போ இந்த அமர்சவ சங்கத்தில் வந்து நிறைய சயின்டிஃபிக் சிஸ்டம்ஸ் எல்லாம் கொண்டு வந்துருக்காங்க. இந்த கிச்சன் வேஸ்ட் பல்வேறு அமைப்புகள் தான் வந்திருக்கீங்க. அனைவருடைய சார்பாக மேடம் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். கமகமான எல்லா சாப்பாடெல்லாம் கொடுத்துருக்காங்க. அதுக்கு முன்னாடி
ஸோ சாருக்கு கொடுக்குற ஊக்கத்துக்கும் உற்சாகத்துக்கும் எப்போ நாங்கள் நன்றி கடன் பட்டிருக்கோம். ஸோ ஃபார் த பாஸ்ட் 29 இயர்ஸ் சார் கூடவும் சேர்ந்து நான் பயணிக்கிறேன். ஸோ அவங்க கொடுக்குற ஊக்கமும் உற்சாகமும் அளவிட முடியாதது. தேங்க்யூ ஸோ மச். நீங்கள்லாம் வந்து உங்களோட வருகை வந்து எங்களை ரொம்ப கௌரவப்படுத்துறது தான் நான் ஃபீல் பண்ணுறேன். இதே மாதிரி வருஷம் வருஷம் வாங்க, காங்கிரிகேஷன் இருக்கோ இல்லையோ சாரை கூட்டிகிட்டு வந்துருங்க. இல்லை இல்லை, மீட்டிங் எங்கேனாலும் வச்சுக்கலாம் நீங்கள், பட் வரது வாங்கன்னு சொல்கிறேன். காங்கிரிகேஷன் இருக்கு, நான் அப்படி மீன் பண்ணுவேன். ரொம்ப நன்றி மேடம். சாப்பாடுலாம் வேற கொடுத்துட்டீங்க எல்லாருக்கும் வந்து. இப்போ இந்த வாட்டி உங்களுக்கு புது செய்தி என்னன்னா, இந்த வாட்டி நீங்க சாப்பிட போகிறது 60% நம்ம சங்கத்தில் விளைஞ்ச காய்கறிகள், ஆர்கானிக் காய்கறிகள். ஸோ அது ரொம்ப சந்தோஷமா சொல்லிக்கிறோம். கடந்த ஒரு 6 மாசமா எங்க டீம், பெரியசாமி, இங்க இருக்கிறவங்க டீம் எல்லாம் சேர்ந்து கடந்த ஒரு 15 நாள்ல ஒரு 4 ப்ரோக்ராம் பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 1000க்கு மேல சர்வ் பண்ணியிருக்கோம். எல்லாருக்குமே ஆர்கானிக் காய்கறி, வெண்டைக்காய், கத்திரிக்காய், கருவேப்பிலை, அதை பேஸ் பண்ணி பச்சை மிளகாய், தக்காளி முதற்கொண்டு இங்கேருந்து வந்திருக்கு. ஸோ நாங்கள் ரொம்ப கடவுளுக்கும் நன்றி கடன் பட்டிருக்கோம். சார் மாதிரி பெரியவங்களுக்கும் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கோம். அதுக்கும் இல்லாமல் இயற்கை வந்து நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ கேர் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அள்ளி அள்ளி கொடுக்கறது. எங்களோட புது இதுவே வந்து நேச்சுரோட இணைந்த ரீஹாபிலிட்டேஷன், அதுதான் நாங்கள் வலியுறுத்துறோம். ஒரு ட்ரையாக ரீஹாபிலிட்டேஷன் இல்லாதக்கு மறுவாழ்வே இயற்கையோடு இணைஞ்சு பண்ணால் அந்த குழந்தைங்களுக்கு சந்தோஷம். அண்ட் இங்கே வந்து நிறைய நம்மளுக்கு பயன்படக்கூடிய அவுட்புட்டும் கிடைக்குது. அதான் இதன் மூலமாக நான் சொல்லிக்க ஆசைப்படுறேன். அமேசான் ஃபாரஸ்ட்லேருந்து இங்கே வந்து நாங்கள் பிளான் பண்ணப்பவே ஃபர்ஸ்ட் நம்ம நாட்டில் நம்மளோட கிளைமேட்டுக்கு வரக்கூடிய பழ வகைகள் எல்லா பழமும் ஒரே இடத்துல கிடைக்கணும்னு சொல்லிட்டு உங்களோட இந்த கார்னர், ரைட் சைடு கார்னரில் 10 வகையான கொய்யா இருக்குது. அதில் 4 வகையான இலந்தை இருக்குது, 4 வகையான வாட்டர் ஆப்பிள் கலர் கலராக இருக்குது. அதை தவிர்த்து சப்போட்டா ஒரு 5 வகையான சப்போட்டா இருக்குது. அதை தவிர உங்களுக்கு பச்சை கற்பூர மரம், வெள்ளை நாகப்பழ மரம், அந்த மாதிரிலாம் இருக்குது. அண்ட் ரேர் சாப்ளிங்ஸு பார்க்க போனால் லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா எல்லாமே சிட்ரஸ் பேஸ்டு ஃப்ரூட் வெரைட்டிஸ். அத்தியில் ஒரு 5-6 வகை இருக்குது. ஆரஞ்சு சிட்ரஸில் அதில் ஒரு 6 வகை இருக்குது. அதுக்கப்புறமா மாதுளையில் ஒரு 5 வகை இருக்குது. ஸோ சீத்தாப்பழத்தில் ஒரு 7 வகை இருக்குது. அந்த மாதிரி இருக்குது. அதை தவிர்த்து நம்ம இந்த சைடு பார்த்தீங்கன்னா ரைட் சைடு இந்த சைடு பார்த்தீங்கன்னா எல்லாம் அமேசான் ஃபாரஸ்ட்டில் விளையக்கூடிய பழ வகைகள் இங்கேயும் வருது. அது நிறைய நர்சரியில் கேட்டு கொண்டு எக்ஸாட்டிக் ஃப்ரூட் வெரைட்டின்னு அதை சொல்கிறாங்க. அதில் வந்து கோகோ பிளம், அரச பொயின்னு சொல்லிட்டு ஒரு இட்டாலியன் ஃப்ரூட்டு, அது இங்கே இருக்கிற வனிலாக்கு ஈக்குவல் ஆனது. ஸோ நல்ல ஸ்மெல்லோடு இருக்கும். ஐஸ்கிரீம்லாம் பண்ணலாம். அதில் நாங்கள் எங்கள் குழந்தைங்களுக்கு ஜாம் பண்ணி கொடுக்குறோம். நிறைய விட்டமின் சி ரிச் ஃப்ரூட். அது இனிப்பாகவும் இருக்கும், புளிப்பாகவும் இருக்கும். அது தவிர வைல்டு மேங்கோ, எப்போவுமே அது வந்து சீசன் இருக்கும். அந்த மேங்கோவில் 5 டைப்ஸ் ஆஃப் டேஸ்ட் நம்ம பார்க்கலாம். கோவா, பைனாப்பிள், கிரேப்ஸு, மேங்கோக்கான ஒரு ஸ்வீட்னஸும் இருக்கும். ஸோ புளிப்பும் இனிப்பும் கலந்த பழ வகையாது. அது தவிர ஆலிவ், நம்ம வந்து ஆலிவ்லாம் கேள்விப்பட்டிருக்க மாட்டோம், ஃபாரினில் தான் அதெல்லாம் இருக்கும். ஸோ ஆலிவ், பிஸ்தாச்சியோ, வால்நட்டு, அப்புறமா செர்ரி பழ வகைகள் ஒரு 4-5 இருக்குது. கோகோ பிளம், அது தவிர அவகேடோ வந்து ஒரு 5 வெரைட்டிஸ் ஆஃப் ஃப்ரூட்ஸ் இருக்குது. இன்னும் காய்க்காரத்தில் பூ வந்துருச்சு. மேபி நெக்ஸ்ட் காங்கிரிகேஷன் வரும்போது யூ கேன் என்ஜாய் அவகேடோ நினைக்கிறேன். அது தவிர இங்கே நேச்சுரலாக வளர்ந்த பனைமரத்துலேருந்து வர பனங்கிழங்கு அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கிறோம். இப்போ இந்த வருஷம் ஜனவரிலேருந்து நாங்கள் இந்த பக்கம் 10 வகையான பலா மரங்களும் முந்திரி நட்ஸ் வகைகளும் நாங்கள் வைக்கணும்னு சொல்லிட்டு முந்திரி, பாதாம் அதெல்லாம் வச்சுருக்கோம். இந்த பக்கம் 4 பக்கமும் கிரேப்ஸ் வந்து பர்பஸாக தான் போட்டிருக்கோம். அப்படியா? நீங்கள் சென்டரில் உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு பின்னாடி இருக்கிற ரைட் சைடு கொய்யா பழ வகைகள், கொய்யா, சீத்தா, நம்மளோட கிளைமேட்டுக்கு வரக்கூடியது இருக்கும். லெஃப்ட் சைடு வந்து சிட்ரஸ் ஃப்ரூட் வெரைட்டிஸ், அத்தி, ஆரஞ்சு, அப்புறம் மாதுளை, சீத்தா வகைகள் அந்த மாதிரி இருக்கும். அதே ஃப்ரண்ட் சைடில் லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா எல்லாமே அந்த அமேசான் ஃபாரஸ்ட்டில் விளையக்கூடிய செடி வகைகள் ஒரு 25 வகைகள் இருக்குது. ரைட் சைடு பார்த்தீங்கன்னா பலாப்பழமும் 12 வகையான வாழையும் வச்சுருக்கோம். 10 வகையான பலா, 12 வகையான வாழை வச்சுருக்கோம்.
ஸோ அந்த ரோடுக்கு இங்கே ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸில் ஆரம்பித்து நோனி ஃப்ரூட்லேருந்து பேரீச்ச பழம், அப்புறமா 5 வகையான கலரில் தென்னை, அதுக்கு நடுநடுல கொக்கோ இன்னும் காய்க்க ஆரம்பிக்கல, அது 7 இயர்ஸ் ஆகும். தென் அப்படி நடந்து போனோம்னா 41 வகையான மாமரங்கள் இருக்குங்க. எல்லாமே 1 2 எப்பவுமே காய்ச்சின்னு தான் இருக்குது. இதில் இன்னொரு என்ன விஷயம்னா, இந்த ஆர்ச்சர்ட் ஆரம்பித்த 6 மாதத்துலேருந்து ஏதோ ஒரு பழமோ காயோ வந்துட்டுருக்கு எங்களுக்கு. அது குழந்தைங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அத்தியெல்லாம் நிறையவே வருது. ஸோ அதனால இப்போ சங்கத்துலேருந்து நிறைய சிக்னேச்சர் ரெசிபிஸ் வி ஹவ் கிரியேட்டட். நிறைய அத்திப்பழம் கிடைக்குன்னு சொல்லிட்டு அத்திப்பழம் அல்வா பண்ணினோம். அது எல்லாரும் ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க. தென் ஒரு பத்திரிக்கையில் வந்து எங்களோட சிக்னேச்சர் ரெசிபிஸ்லாம் கேட்டிருக்காங்க, நீங்கள் பண்ணுறதுலாம் கொடுங்கன்னு சொல்லிட்டு. அந்த பனப்பழம் வந்து யாருமே யூஸ் பண்ணாமல் அது கீழே விழுந்துட்டு இருந்து அதில் வந்து நிறைய ரெசிபிஸ் நான் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். பனம்பழம் சாறை வச்சு சப்பாத்தி பண்ணுறது, போலி பண்ணுறது. ஸோ டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கு, ஸ்மெல்லும் ரொம்ப நல்லாயிருக்கு அதில். அண்ட் சத்து அவ்வளோ சத்து இருக்குது. ஸோ நமக்கு ஈஸியாக விலை இல்லாமல் கிடைக்கக்கூடிய பழமாகவும் இருக்காது. அதில் உங்கள் பக்கத்தில் எதாவது பழம் கிடச்சிதுன்னா அதை யூஸ் பண்ணிக்கிறேங்க. பனம்பழம் சாறை எடுத்துகிட்டு அதை திருப்பி நட்டு வச்சா கிழங்கும் வந்துடும். ஸோ அப்போ சார் நான் வந்து காமர்ஸ் பேஸு, ஜஸ்ட் ஒரு பேஷன் அண்ட் இன்ட்ரெஸ்ட். ஸ்கூலில் படிக்கிச்சு 2 மரத்தை ஒட்ட வச்சு அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் தான். அண்ட் சங்கத்துக்கு வந்தப்புறம் இது ஐ எம் வெரி மச் கிரேட்ஃபுல் டு அமாசை வாசகம் ஃபார் மை ஹஸ்பண்ட். பிகாஸ் என்னோட இன்ட்ரெஸ்ட்டை வந்து வளர்த்துக்கிறதுக்கும் அவர் வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து மோட்டிவேட் பண்ணார். அதனால கூட இருக்கலாமா இருக்கும். இல்லை உனக்கு எதுக்கு இதெல்லாம் சொல்லிட்டு ஆஃப் பண்ணிட்டு தான் நானும் ஆஃப் ஆகிருப்பேன். அண்ட் ஹி ஹஸ் டெவலப்ட் மீ. அவரோட மோட்டிவேஷன் தான் இட்ஸ் 100%. அண்டு அஃப்கோர்ஸ் சங்கத்தோட குழந்தைகள் இட்ஸ் அனதர் மோட்டிவேஷன். ஸோ அவங்களுக்கு என்னெல்லாம் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்த்து ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. அதுதான். தேங்க்யூ ஸோ மச். எல்லோரும் வாங்க, அடிக்கடி வாங்க. We would like to serve you always. பனம்பழ சப்பாத்தி சாப்பிட வராங்க. அதாவது இந்த ஆட்சியருக்கு நமக்கு பணி செய்யக்கூடிய நம்முடைய அன்பர்கள் இவங்க எல்லாரையும் இப்போ அறிமுகப்படுத்துகிறேன். முதல்ல பெரியசாமி, அவர் தான் சூப்பர்வைசர். வணக்கம். அப்புறம் பூமாரி, அம்மா பேர் பூமாரி, இன்னொரு அம்மா பேர் கமலா, ராஜாமணி. இதெல்லாம் தோட்டத்துலாம் சரி, ஓகேண்ணா. உங்கள் தோட்டத்தை எல்லாம் ரொம்ப பாராட்டுறாங்க. நல்லபடியாக பண்ணுங்க சார். இதில் வந்து டெக்னிக்கலாக பேசணும்னா இது ஒரு குரூப்பாக நாங்கள் கிரியேட் பண்ணி எவ்ரிதிங் இஸ் ஓப்பன். ஒரு குரூப்பில் வந்து எத்தனை பேர் என்ன வேலை பண்ணுறாங்கன்னு அந்த குவான்டிஃபிகேஷன் எவ்ரிடே வரும் எங்களுக்கு. அந்த பெரியசாமி இஸ் வெரி பர்டிகுலர். 50 கிராம் நெல்லிக்காய் பறிச்சு கொடுத்தா கூட அதை வந்து எழுதுவார், ரெஜிஸ்டரில் எழுதுவார். ஸோ அதை லாஸ்ட் டைம் வந்து நாங்கள் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறது கிட்டத்தட்ட 35,000 kgs வந்து நாங்கள் சப்ளை பண்ணியிருக்கோம். எல்லாமா சேர்த்து எல்லா ஃப்ரூட்ஸு அண்டு நெல்லிக்காய் எல்லாமா சேர்த்து 35,000 kgs. March 31st we can accurately take the figure. So that kind of statistical system we have. And people are also cooperating for that. ஆனால் பெரிய சமயம் அவங்க டீம் போய் இன்னைக்கு சிறந்த விவசாயி அவார்டு கொடுத்தாங்க. சிறந்த விவசாயி அவார்டு இல்லை பறிக்கக்கூடாதுன்னா எல்லாருக்கும் பறிச்சு இது பண்ணி கொடுத்துருக்காரு. இல்லை இங்க வர எல்லாருக்கும் அவரோட ஃப்ரூட் பேக்கெட் அவரே கொடுத்துருவாரு. எல்லா ஃப்ரூட்டும் போட்டு கடைசிட்டு நாளைக்கு போறீங்கல்ல மேடம், நாளைக்கு காலம்பரை பறிச்சு ஃப்ரெஷ்ஷாக கொடுக்கலாம் மேடம். ஏற்கனவே ஒரு பிளான் பண்ணி சொல்லியாச்சு எங்கிட்ட. எத்தனை பேர் வருவாங்க, எத்தனை பேர் வந்து எத்தனை பேக்கெட் நான் கொடுக்கணுங்கிற அளவுக்கு அவர் வரும்போதே கெஸ்ட் வராங்கன்னு ஒரு இது வந்துச்சுன்னா அவர் அழகாக பிளான் பண்ணி அதை கொடுத்துருவாரு. அந்த அளவுக்கு கொடுக்குறாங்க. பேக் பண்ணி அழகாக கொடுத்துருவாங்க. கையில் வச்சா செஞ்சிருவாங்க. தேங்க்யூ. என்னன்னாக்க ஒரு குழந்தையும் ஒரு செடியை அடையாளம் வச்சுக்கணும். 1 child 1 plant. ஒரு குழந்தை வந்து ஒரு செடியை வளர்க்கணும். அது மாதிரி எங்களுடைய அந்த குழந்தை வந்து செடியோட வளர்ச்சியும் தன்னோட வளர்ச்சியும் பார்த்து அதுக்கு ஏற்ற மாதிரி அது பரிமாண வளர்ச்சி அடையும். அது எப்படியோ அப்புறம் யாருக்கெல்லாம் அந்த ஜாதகத்தில் நம்பிக்கை இருக்கோ உங்களுக்கான நட்சத்திரம் ராசிக்கு வந்து மரங்க இருக்காங்க. அங்கே போய் 2 சாப்பிட்டு போய் ஒரு 2 5 பேர் உட்காந்துட்டு வாங்க.
அடுத்த வருஷம் ரொம்ப மிகப்பெரிய வளர்ச்சி இருக்கும் உங்களுக்கு. தியானம் பண்ணுங்க, நம்பிக்கை இருக்கிறவங்க இதனால வந்து நல்லது நல்லது நல்லது. வெரி சரி. நீங்கள் அதாவது யாருன்னா மேற்க பார்த்துருக்கீங்களோ அவங்களுக்கு லெஃப்ட் சைடும் ரைட் சைடும், கிழக்க பார்த்துருக்கிறவங்களுக்கும் லெஃப்ட் சைடு ரைட் சைடு லெஃப்ட் சைடும். ரைட் சைடில் ஒரு 4 இருக்குது, லெஃப்ட் சைடில் ஒரு 5 இருக்குது. இப்போ நம்ம அந்த செடிகளை ஒரு தடவை பார்த்துட்டு அதோடைய வளர்ச்சி, நம்ம காங்கிரிகேஷன் வளர்ச்சி எவ்வளோ ஜாஸ்தியாக இருக்கா, அந்த காங்கிரிகேஷன் அதை விட வளர்த்துருக்கான்னு அதை பார்த்து அப்புறம் நோய்க்குள்ள நம்ம உணவு எடுத்துக்குவோம். ரெட்ட மரமா? சார் 2 வரை பேசிட்டாங்க. அனைவருக்கும் இனிய மதிய வணக்கங்க. எம்மியாக படம் கிளியராக அப்படிங்கிற கேட்குதுங்க. எண்ணியாக எழுதுவர் மனம் தெளியராக பெறின் அப்படிங்கிற திருக்குறளுக்கு இணங்க நம்ம சங்கரமணியா வந்து இங்கே ஒவ்வொரு விஷயத்திலையும் அவர் தன்னுடைய மனதை ஈடுபடுத்தி மன வலிமையோட மட்டுமே எல்லா மக்களினுடைய வலிமையை ஒன்று கூட்டி ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு அப்படிங்கிற மாதிரி இங்கே செஞ்சுருக்கிறது பார்த்தா நாங்கள் ஏதோ மாற்றுத்திறனாளிகளுடைய ஒரு பேரவை மீட்டிங் அப்படிங்கிற மாதிரி இங்கே வந்தால் இங்கே வந்து அதையும் தாண்டி இயற்கையினுடைய சாகசங்களை தன் கையில் எடுத்து இயற்கைக்கும் ஒரு பசியாற்றம் செஞ்சுருக்கீங்க சார். அதுதான் உண்மை. மக்கள் சேவை மகிழ்ச்சின்னு சொல்லுங்கிற மாதிரி குழந்தைகளுக்கு ஒரு கல்வி கூடும், இயற்கையை பாதுகாக்கிறீங்க, பூமிக்கு பரிசுத்தமான சக்தியை கொடுத்துருக்கீங்க, நீர் வளத்தை பெருக்கிறீங்க, மரம் செடி கொடிகளை வளர்த்து ஒரு இயற்கையான ஆக்சிஜனை கொடுக்குறீங்க, அதோட பழங்கள் எல்லா வகைகளையும் காப்பாற்றுறீங்க. நம்ம அமேசான் காட்டில் இருக்கிற அத்தனையும் இங்கே இருக்குன்னா இங்கே ஒரு நாள் ட்ரிப் அடித்தா ஒரு நாள் பத்தாதுங்க சார். நீங்கள் சொல்கிற இந்த இடங்களையெல்லாம் பார்க்குறதுக்கு ஒரு ஃபுல் டே வேணும் போல இருக்குது இந்த தோட்டத்தை பார்க்குறதுக்கு மட்டுமே. அதை போக சுற்றி பார்க்கறதுக்கு இப்போ மழை வர மாதிரி ரெடியாக நிற்கிது இயற்கை. இருந்தாலும் நாங்கள் பார்த்துட்டு தான் இந்த இடத்துக்கு நகருவோங்கிற மாதிரி ஒரு எண்ணம் வந்துருச்சு. என்ன மேடம் சொல்லும் போது ஒவ்வொரு ஆணுக்கு பின்னாடியும் ஒரு பெண் அப்படிங்கிற மாதிரி அந்த பெண் புத்தி பின்புத்திம்பாங்க. ஆனால் பெண் புத்தி பின்புத்தி இல்லை, பின்னாடி வர்றது முன்னாடியே யோசித்து ஒவ்வொரு ஆணையும் முன்னோக்கி வாழ்க்கையில் பயணப்பட செய்யக்கூடிய ஒரு சக்தி அப்படிங்கிறத உங்கள் ஒய்ஃப் நிரூபிச்சுட்டு இருக்காங்க. அது எங்களுக்கு பெண்களுக்கெல்லாம் பெருமையாக இருக்குது. உங்களுடைய தாய் தந்தைக்கு நீங்கள் நன்றி கடன் பட்டிருக்கீங்கன்னு சொன்னீங்க. தாய்க்கு பின் தாருங்கிற மாதிரி அவங்களும் ஒரு நல்ல சகோதரியாகவும் ஒரு நல்ல மனைவியாகவும் இருந்து உங்களுக்கு வாழ்க்கையில் துணை நிற்கிறாங்க. எங்கள் சங்கரமண ஐயாவோட துணையாக நிற்கிற மேம், உங்களுக்கு எங்கள் அத்தனை பேரினுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள், நன்றிகள். சங்கரமண ஐயா முதல்ல வந்து ஐயா வந்து அவங்க அப்பா சொல்லணும் வந்து எட்டி பார்த்து நின்று அவர் வாழ்த்திட்டு இந்த பையன் நல்லா செயல்படுவார் அப்படின்னு அன்னைக்கு அவர் ஒரு குருவா ஆசீர்வாதம் கொடுத்துருக்காரு. நம்ம வரதுக்குட்டி ஐயா தலைவர் அவரோட ஆசீர்வாதம் ஒரு குரு ஆசீர்வாதம். அந்த குரு ஆசீர்வாதம் இன்னைக்கு வரைக்கும் அவருக்கு ஒரு துணையாக நின்று வழிநடத்திட்டு போகுது. மாதா பிதா குரு தெய்வம் எல்லாமே நம்ம சங்கரமண ஐயாவோட கையில் அமைஞ்சிருக்கு. அதுபோக சாதிக்கக்கூடிய சாதனையாளர்களும் இத்தனை பேரும் அமைஞ்சிருக்காங்க. இந்த ஊரே அவருக்கு ஒரு பெரிய மதிப்பு கொடுத்துருக்கு அப்படின்னா அந்த ஒரு பேரவையில் இருக்கட்டும், நம்ம சேவா சங்கத்திலையாக இருக்கட்டும், நம்ம வந்து இந்த பூமியை விரிச்சதே ஒரு பெருமையாக இருக்குது. ரொம்ப புள்ளடிக்கிறது சார். நாங்களாம் வந்து சும்மா இந்த வீட்டில் 4 வேலை செஞ்சுட்டு ஒரு பெருமிதம் கொள்கிற இடத்துல மாற்றுத்திறனாளிகள் அப்படின்னாவே வந்து ஒரு இளனமாக பார்த்த இடத்துல மாற்றுத்திறனாளிகள் எங்களுடைய வாழ்க்கையும் எங்களால் ஒரு சிறப்பாக மாற்றி அமைச்சிக்க முடியும். மற்றவங்களுடைய வாழ்க்கையும் மாற்றி நல்ல திறனை கொடுத்து அவங்க வாழ்க்கையில் முன்னேற செய்து வெற்றி பெற செய்ய முடியும் அப்படிங்கிறத ஒரு மாற்றுத்திறனாளியாக இருந்து நீங்கள் நிறைவேற்றிட்டு இருக்கீங்க. உங்களுடைய இன்ஸ்பிரேஷன் எங்களுக்கு வாழ்க்கையில் வழி நடத்தும். உங்களுடைய பெரிய ஆலமரத்தில் ஒரு விருதாக இருக்கிறதுல நாங்கள் பெருமைப்படுறோம். எங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து அந்த துணை புரிய முயற்சி பண்ணுறாங்க சார். உங்கள் ஆசீர்வாதங்கள் அத்தனை பேருக்கும் எங்களுக்கு கிடைக்கணும். நன்றிங்க சார். வாழ்க்கை வளம். மிஸ்டர் சங்கராமன் பற்றி ஒரு சின்ன ஒரு பீஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ஐ வாண்ட் டு ஷேர். அதாவது அவங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு சார். 27 இயர்ஸ் ஆச்சு அந்த 2 பேரும் மேரேஜ் நடந்து. 27 வருஷத்துக்கு முன்னாடி இவங்க கல்யாணம் நடக்கிறதுக்கு முன்னாடி ஐம் கோயிங் பேக். சங்கராமன் என்ன பண்ணாரு, டிவியில் ஒரு இன்டர்வியூ கொடுக்குறாரு டிவியில், அப்போதான் தூர்தர்ஷன். அந்த இன்டர்வியூ பார்த்துட்டு மேடம் அங்கே என்ன பண்ணுறாங்க, டிவி ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணி இப்போ பேசினார அவருடைய ஃபோன் நம்பர் வேணும் அப்படின்னாங்க.
அவங்க கொடுத்துட்டாங்க அவங்க ஃபோன் நம்பரை. உடனே இவருக்கு ஃபோன் பண்ணி, சார் உங்கள் ஸ்பீச்செல்லாம் ரொம்ப அருமையாக இருந்தது, உங்களை மீட் பண்ணணும்னு நான் விரும்புகிறேன் அப்படின்னாரு. சரின்னு சொல்லிட்டு வந்து பேசுனா அவங்க மேரேஜ் பண்ணிக்கலாம்னு சொல்லி ஒரு பெரிய ஷாக்கே கொடுத்துட்டாரு. ஸோ தட் இஸ் மிஸ்டர் சங்கராமன். ப்ளீஸ் கிவ் எ பிக் ஹேண்ட். ரெண்டாவது, என்னுடைய சிஸ்டருடைய டாக்டர் இவங்களும் ஒரே கம்ப்யூட்டர் இதில் சாஃப்ட்வேர் கம்பெனியில் தேவர் ஒர்க்கிங். பிஃபோர் மேரேஜ் ஷி வாஸ் ஒர்க்கிங் இன் சாஃப்ட்வேர் கம்பெனி. அப்புறம் வந்து மேரேஜ் ஆகிருந்து இந்த அமைச்சர் சங்கத்தெல்லாம் டெவலப் பண்ணிட்டு கூடயே சிஏ முடிச்சுட்டு சிஏல ஒரு பார்ட் பாக்கி இருக்குன்னு நினைக்கிறேன். She will also become a chartered accountant and assist Sangaraman. So I wish both the couple long, happy and very fruitful married life. Thank you all. கேள்விப்பட்டேன். வளர்ந்துட்டார தவிர இன்னும் யாரெல்லாம் தமிழாக இருக்கீங்க வேணுகோபால் அவங்க விசுங்க. முன்னாடி வாங்க 2 பேரும். அப்புறம் நெக்ஸ்ட் இன்னொரு நெக்ஸ்ட் கப்பல் எபினேசர் வைஃப் வாங்க. சோமசன் நீங்க உங்களோட கூட வாங்க. எல்லாரும் ரூட் போட்டு எடுத்துருக்கோம். சிதம்பரம் என்ன சொல்லியிருக்காரு, மிஸ்டர் சங்கராமன் மணிமேகலை அவார்டு. மணிமேகலை அவார்டு போகிறாரு. மணிமேகலை அமுசரவி அமுசரவி இது பண்ணாங்க.